சிந்தனை உரைக்கு தலைப்பு நிறைய எழுதுவார். அந்த வகையில் அவர் எழுதின தலைப்பு தான் வாழ்வின் இரு எல்லைகள். அப்போ அந்த வகையில் அந்த தலைப்பை எடுத்துட்டு என்ன 2 எல்லை இருக்கக்கூடும் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கலான்னு மகிழ்ச்சியோட தத்துவத்தோடு இணைச்சி சிந்திச்சு, சரி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு நான் தலைப்பை அவர் என்ன, அவர் பேர் என்னங்க, உதயகுமார் ஐயா கேட்டதும் சொல்லிட்டேன். இப்போ வந்து சேர்ந்தாச்சு, இப்போ மைக்கும் வந்தாச்சு. இனி புரியாத புதிர்லாம் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நேற்று தான் புரியாத புதிர் கேட்டேன், சிறப்பாக இருந்ததுங்கம்மா, சிறப்பு, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க ஆழியார் ஜூமில். நீங்களாம் கேட்டிங்களா இல்லையா? நிறைய பேர் கேட்ட மாதிரி தெரியலையே, சிறப்பு, வாழ்க வளமுடன். அந்த வகையில் இன்றைக்கி வாழ்வின் இரு எல்லைகள் சிந்திக்கலாம். இது வார வாரம் சிறப்பான ஒரு சத்சங்கம். இங்கே பாருங்கள், ஒரு அமைப்பு, கோயில் எதிரில் அறிவு திருக்கோயில், 2 எட்டு வச்ச கோயில், அப்படி திரும்பி பார்த்தா அறிவு திருக்கோயில். ரொம்ப அற்புதமான அமைப்பு. அப்போ கோயில் என்பது இந்த சமுதாயம் பல 1000 வருஷங்களாக, லட்சக்கணக்கான வருஷங்களாக போய் வந்த இடம். அறிவு திருக்கோயிலுங்கிறது இப்போ சமீபமாக ஒரு 30-40 வருஷமாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் அங்கே போகிறதுல கிடைக்கிறத நிம்மதியும் தெளிவையும் விட இங்கே வந்து கையை காலை சுற்றினா புரண்டு எந்திரிச்சா எப்படி இருக்குங்க? உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தெளிவு, ஒரு ஆத்ம சுகம். இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய சுகம் அனுபவிக்க மட்டும்தான் முடியும். இதை அனுபவிக்க மட்டுமே முடியும். நான் என்னுடைய அந்த நிகழ்வை, அந்த அனுபவத்தை என் வீட்டில் எங்கள் அம்மா, வீட்டுக்காரம்மா கூட சொல்ல முடியாது. அவங்க செஞ்சால் மட்டும்தான் அதை உணர முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவரவர்களாக செய்து உணரக்கூடிய ஒரு அற்புதமான மரவளக்கலை என்ற பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமான உலக நல நோக்கில் நமக்கெல்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த தத்துவங்களை கொண்டு செல்வதற்கு இந்த பவானி அறிவு திருக்கோயில் நிர்வாகம் மிக சிறப்பாக வார வாரம் சத்சங்கம் போடுறீங்க, ரொம்ப சிறப்பு. வேறு பக்கம் எங்கேயும் வார வாரம் இல்லை, மாதம் ஒரு முறை போடுவோம் நாங்கள்லாம். ஆனால் நீங்கள் வார வாரம் 20 பேர் 25, அது பிரச்சனையே கிடையாதுங்க. நிறைய கூட்டம் நிறையா இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. தரமான கூட்டமாக இருந்தால் போதும். 20 பேர் தத்துவத்தை நல்லா உள்வாங்கினா 2 லட்சம் பேர் உள்வாங்கினது போல் அது உண்மைதான், அதுதான் உண்மை. அப்போ அந்த அளவில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அறிவு திருக்கோயில் நிர்வாகத்துக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, இந்த மாதம் என்ன மாதம்? தமிழ் மாதம் பங்குனி. சரி, அடுத்த மாதம் அவ்வளோதான். இந்த 2 தான் வாழ்வின் எல்லை. வகுப்பு முடிஞ்சு போச்சு. வாழ்க வளமுடன். பாருங்க, சித்திரை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்னங்கம்மா? நான் சொல்லிடுறேன். இல்லை, பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ரூட்டில் சிந்திச்சு கூட வச்சுருப்பாங்க. காய் அறியும் போது கூட சிந்தனை வந்திருக்கும், வெங்காயம் இருக்கும்போது கூட சிந்தனை வந்திருக்கும். தாய்மார்கள்லாம் நல்ல பேராசிரியர்கள் இருக்காங்க நிறையா. சித் என்றால் அறிவு, திரை என்றால் என்னங்க? அதுக்கு ஒரு மறை. அப்போ சித்திரையில் ஆரம்பிக்குது வாழ்க்கை. அதுதான் அஞ்ஞானம், முதல் எல்லை வாழ்க்கையில். அது எங்கே முடியணுங்க? என்ன பங்குனி? இறைவனின் பங்காக நீ மாற வேண்டும், அவ்வளோதான். அது அஞ்ஞானம் மெய்ஞானமாக மாறிடுச்சுன்னா சித்திரை விலகி பங்குனி என்ற நிலைக்கு வந்து விடல, அவ்வளோதான். இப்போ மகரிஷி பாருங்க, அழகாக ஒரு பாடலில் சொல்கிறாரு, அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை, விஞ்ஞானம் அறிவின் வேக நிலை, மெய்ஞானம் அறிவினது பூரணம், இஞ்ஞானம் 3ம் இயற்கையின் எண்ண நிலை. அவ்வளோதான். இயற்கையின் எண்ணம் தான் என்னவா இருக்குது? அஞ்ஞானமாகவும் இருக்குது, அதே வேகம் பிடிச்சி விஞ்ஞானமாகவும் இருக்குது, அது தன்னை உணர்ந்த நிலையில் மெய்ஞானமாகவும் இருக்குது. அப்போ இதையெல்லாம் முன்னோர்கள் உணர்ந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. இந்த 360 நாள் 12 மாதமாக பிரிக்கும்போது 12 மாதத்துக்கு பேர் வச்சுட்டாங்க பாருங்க, அற்புதமாக. சித்திரை, சித்தென்றால் அறிவு, அறிவுக்கு திரை. அடுத்த மாதம் என்னங்க? வைகாசி. வைகாசின்னா அந்த சித்தன்ற அறிவுக்கு இருக்கக்கூடிய திரை விலகணும்னா என்ன பண்ணுங்க? வைகாசி. இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? காசி. தெரியுமா? காசிக்கு இன்னொரு பேர் என்னங்க வடமொழியில்? வாரணாசி. நாசி வாரணாசி, 2 சேர்ற இடம் காசி. இங்க எங்க வைக்கணும்? சித்திரை விலக வேண்டுமென அந்த சித்தை மனதை வைகாசி.
காசி வைகாசிக்கு அடுத்த மாதம் என்னங்க? ஆனி. நீ ஞானி ஆவாய் நீ ஆனி. அதான் அது இல்லாத மனம் இந்த சித்தம் ஆடி போச்சுன்னு வச்சுங்க, அஞ்ஞானி ஆவாய் நீ ஆவணி. அது ஆச்சன்னு வச்சுக்கோங்க. நீங்க அஞ்ஞானியா இருந்தா நீங்க கொடுக்குற ஆசைகளும் புரட்டாக இருக்கும், உங்களுக்கு வரக்கூடிய ஆசைகளும் புரட்ட ஆசைகளாக இருக்கும். புரட்டாசி. அப்புறம் என்ன அங்க அடுத்த மாசம் என்னங்க? ஐப்பசி. அந்த புரட்ட ஆசையிலிருந்து நீங்க வெளிவரணும். என்ன பண்ணுங்க? ஐயன் மீது பசி கொள்ள வேண்டும். ஐயன் யாருங்க? ஐயன் மீது பசி கொள்ள வேண்டும். ஐப்பசி. அப்படி கொள்ளும் போது ஐப்பசிக்கு அடுத்த மாசம் என்னங்க? கார்த்திகை. காரணம் என்னங்க? இருள். அந்த இருள் திகைக்கும். ஐயன் மீது பசி கொண்டு நீங்க போகும்போது அந்த கார் இருள் திகைக்க வைக்கும். அப்படி அந்த காரிருள் திகைக்க வைக்கக்கூடிய அந்த கார் இருள நீங்க இருந்து பழகின்றால் கார்த்திகை அடுத்த மாசம் என்னங்க? மாசு கழிந்து விடும். உங்ககிட்ட இருக்கிற மாசு கழிந்து விடும். மாசு கழிஞ்சா அடுத்த மாசம் என்னங்க? தை. தைன்னா என்னங்க அர்த்தம்? அன்புன்னு ஒரு அர்த்தம். உங்கள் மாசு கழிந்தால் உங்களுக்கு அன்பு வந்து விடும். தை. தைக்கு அடுத்த மாசம் உங்ககிட்ட பூரணமான அன்பு வந்துட்டா நீங்க மாசு இல்லாதவர்கள் ஆகி விடுவீர்கள். அப்ப யார் ஆயிடுவீங்க கடைசியில? இறைவனின் பங்குனி. ஒரு சிந்திச்சா ரொம்ப சிறப்பா இருக்கு. அறிவுக்கு நல்ல ஒரு ஆனந்தமா இருக்கு சிந்திக்கும் போது. அப்ப சித்திரை பிறக்கும் போது மகேஷ் என்ன சொன்ன? அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை. சரி, இப்ப அஞ்ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் அஞ்ஞானம்னா என்னங்க? என்னங்கம்மா? அறியாமை. அப்புறம் என்ன ஏதாவது அஞ்ஞானம்? மகரிஷி அதுக்கு அழகா விளக்கம் சொல்றாரு. 5 ஞானம். புலன் இன்பம் தான் அஞ்ஞானம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்கறதுலயே நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க, அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டு. புலன் இன்பம், பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம். இந்த புலன் இன்பம் என்பது 5 அறிவு. அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை. அப்ப அறிவு என்பது என்னங்க? அறிந்து கொள்வது. எந்த ஒன்றையும் அறிந்து கொள்வது என்னங்க? அறிவு. அதுல ஐஞானம் என்பது இந்த 5 மட்டும் திரும்பி திரும்பி அறிந்து கொண்டு அதிலேயே சிக்கிக்கிட்டு இந்த சக்கமாடு சுத்தி வருவது போல அப்படியே அந்த புலனின்பத்திலே சுத்தி சுத்தி வந்தா அவ்வளவுதான் அஞ்ஞானம்ங்கிறாங்க. அந்த 5 அறிவுக்குண்டான இன்பங்களை புலன் இன்பங்களை தூய்த்து கொண்டே இருந்தால் அது அஞ்ஞானம். சரி, இது ஆரம்ப நிலைன்னு சொல்றார் மகரிஷி. அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை. நம்ம எப்ப அறிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறோம்? நம்முடைய அறிதல் எப்ப ஆரம்பிக்குதுங்க? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறது எப்ப ஆரம்பிக்கிறோம்? குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிக்கிறோம். தாயும் சேயும் தனியா ஆன உடனே அந்த வெளி காற்று, இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய காற்று வந்து அது மேல பட்ட உடனே அது என்ன பண்ணுதுங்க? சிரிக்குது. ஆஹா சூப்பரா அடுத்த ஒரு உலகத்துக்கு வந்துட்டோன்னு கதறுது. ஏன் கதறுது? அது இத்தனை நாள் எங்க இருந்ததுங்க? கர்ப்பகிரகத்தில் சேஃப்டியா இருந்ததா? இந்த தோல் என்ற அந்த புலனுக்கு ஒரு அறிவு அறிந்து கொள்ள ஆரம்பிச்ச உடனே இது என்னமோ வித்தியாசமே இருக்கு, இத்தனை நாள் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குன்னு அங்க ஆரம்பிக்குது. சரி, அது ஒண்ணு. அடுத்தது விட்டமா, உடனே என்ன பண்ணோம்? வர சொல்ற தாய் மாமனை, சக்கரை தண்ணி கலைக்கு ஊத்துறா. இப்ப தோலுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது நாக்கு. அதுக்கு தோலுக்கு சூடு காத்தோ குளிர்ச்சி காற்றோ பட்ட உடனே அழுத்தது பாருங்க. நாக்குக்கு பட்ட உடனே இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுறது, இன்னும் கொஞ்சம் குடு குடுன்னு பாருங்க. அப்போ ஒரு புலனோட ஒரு புலன் டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். சரி, அப்புறம் என்னாச்சுங்க? தாயினுடைய மனம் முகந்து விட்டது. பிறந்த உடனே அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இத்தனை விஷயங்களும் அதுக்கு வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுங்க? கண்ணு வெளிச்சம் தெரியும், பார்வை தெரியாத கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா ஒலி உடனே கேட்கும். இந்த 5 தானே அறிந்து கொண்டோம். இதுதான் தன்னை அறிவதற்கு முதல் ஸ்டெப்ல மனுஷனுக்கு இயற்கை கொடுத்தது. இதுதான் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் அறிவு அப்பதான் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அந்த 5ல அதை ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டோம்? அதுலயே நல்லா என்ன பண்ணிட்டோங்க? சுழல்ல மாட்டினது போல வசமா மாட்டிக்கிட்டோம் போய். அதுல இருந்து வெளியே வருவதற்கான பல நுணுக்கங்களை விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த ஆன்மா கடை தேறுவதற்காக வழிகாட்டியவர்கள் தான் மார்க்கதரிசி. அவங்க தான் குருமார்கள். குருவுக்கு இன்னொரு பேர் என்னங்க வடமொழியில? மார்க்கதர்ஷி. மார்க்கம்னா என்னங்க? வழி. தர்ஷின்னா யாருங்க? காட்டி. அவ்வளவுதான், வழிகாட்டி.
ஒரு கைக்காட்டி மரம் போல. விவேகானந்தர் சொல்றாரு, யார் குரு அப்படின்னா, எவர் ஒருவர் ஒரு மனிதனின் உயிரை உணர வைக்கிறாரோ அவர் தான் குருவான். ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்றாரு, யாரு குருன்னா, தன்னை நாடி வரும் அன்பர்களின் நலனில் அக்கறை கொண்டவர் தான் குருவான். ஆணித்தரமான வாதம். ஒரு குருன்னு நம்ம நம்பி போனோம்னு வச்சுங்களேன், அந்த குருவுக்கு யார் மேல் அக்கறை இருக்கணும்? தன்னை நாடி வரும் அன்பர்களின் நலனில் அக்கறை இருக்கணுமா? அப்படியே மகரிஷிக்கு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அது எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். அஞ்ஞானத்தை போக்குபவர் குரு. இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னே இருந்ததுக்கும் மன்றத்துக்கு வந்து அறிமுக பயிற்சி 15 நாள் எடுத்த உடனே உங்களுக்கு என்னென்ன அஞ்ஞானம் விலகிச்சு, 15 நாள் என்ன தெளிவு கிடைச்சது உங்களுக்கு? உடம்புன்னா என்ன, முன்ன அதை எப்படி வச்சுக்கணும், அது எவ்வளோ ப்ரைஸ்லெஸ், எவ்வளவு விலை மதிப்பு மிக்கது. அப்போ ஓட்டங்கள்லாம் இப்படி ஓடிட்டு இருக்கு போல, இதெல்லாம் சரி பண்ணினா வலி போயிடும். உயிர்னா என்ன, மனம்னா என்ன, 13 நாள் புரிஞ்சுதா இல்லையா? அப்போ அந்த அஞ்ஞானம் என்ற இருள் உடலை பற்றி, மனதை பற்றி, உயிரை பற்றி தெரியாது இருந்தது. ஒரு குருக்கிட்ட வந்து என்னாச்சுங்க, தெரிஞ்சு போச்சு. இன்னொரு மகன் சொல்றார், குரு என்பவர் கங்கை நதியை போல இருக்கணுமா. கங்கை நதிக்கு என்ன சிறப்புங்க? பாவங்களை கழிச்சிருதா, கழிச்சிருக்கா? ஏதோ ப்ரூஃப் இருக்கு அதுக்கு? இங்க தெலுங்கு பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? தெலுங்குல ஒரு பழமொழி சொல்றாங்க, சொல்லுங்க. చేసిన పాపాని కోసిల పెట్టుకుని காசிக்கு போத்தே கூட கர்மம் தொலைது அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்மா சொல்லுங்க. பலமா தலையாட்டுறீங்க. இல்லை அவங்க உங்க பின்னால் அவங்க. சூப்பர். செய்த பாவத்தை கோசின்னு என்ன தெரியுங்களா? கோவணம். அந்த இடத்துல என்ன இருக்கு? கருமையம் இருக்கு இல்லையா? லங்கோடு கட்ட இடத்துல கருமையம் இருக்கு. செய்த பாவங்களை கருமையத்தில் வைத்துக்கொண்டு நீ கங்கையில போய் குளிச்சாலும் தீராது. ஒரு மகன் ஒரு ஊருக்கு வந்து சேர்றார் புதுசா. வந்து சேர்ந்த உடனே எல்லாம் அவருக்கு அவருடைய மகிமை, அவருடைய தேஜஸ், அவருடைய அந்த அன்பு அரவணைப்பில் மக்கள்லாம் மயங்கி போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருக்காரு. அப்புறம் இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து 7 நதிகளில் குளிக்க சப்த யாத்திரை போகலாம், சப்த தீர்த்த யாத்திரை போகலாம், அதனால் நாங்கள் போகிறோம், சாமி நீங்கள் கூட வாங்க, ஒரு கைட் பண்ணுங்க எங்களுக்கு, நீங்கள் வழிகாட்டியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு கூப்பிடுறாங்க. அவர், சாமி எனக்கு வயசாகிடுச்சு, இப்போ என்னால் முடியல, நான்லாம் வர முடியாது, நான் ஆசீர்வாதம் தரேன், நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு. அப்புறம் கேட்குறாரு, எதுக்கு 7 நதியில் போய் குளிக்கிறீங்கன்னு. இந்த கர்மமெல்லாம் நிறையா தெரிஞ்சோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் தீர்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பாவக்காய் மட்டும் நான் கொடுக்குறேங்க, எனக்கு என்ன அதை நீங்கள் சமமாக வச்சுங்க, நான் நினச்சிங்கன்னு ஒரு பெரிய பாவக்காய் கொடுத்து, நீ போகிற நதியில் போகிறான் 7 நதியில் நாங்கள் முங்கி முங்கி எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த பாவக்காயை அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. சரி, இவங்க என்ன பண்ணுறது, இவங்களுக்கு மனசு இல்லை குரு விட்டுட்டு போகிறதுக்கு, இருந்தாலும் ஒரு வயசு மூப்பு, சரி சொல்கிறாருன்னு சொல்லி பாவக்காயை வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா நதியிலும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பாவக்காயும் நினச்சி முழுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்த உடனே முதல் வேலையாக பாவக்காயை போடுறா துண்டுன்னா, பட்டம் துண்டு போட்டு எல்லோரும் கொடு எடுனாங்க. எல்லோரும் சாப்பிட்டு எல்லாம் மூஞ்சி சுழிச்சாங்க. பாவக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கசக்கு மூஞ்சி எப்படி இருக்கும்? அஷ்டகோணம் எல்லாம் மாறும். ஏயா என்னையா ஏன் அப்படி மூஞ்சி சுழிக்கிறீங்க? இல்லை கசக்குதுங்க. 7 நதியில் க்ளீன் பண்ணி தானே கொண்டு வந்தேன், முக்கிய எடுத்து தானே கொண்டு வந்தேன், போச்சியா போகலையே இல்லை, அந்த மாதிரி எப்படி போகும் உன் கர்மா? போகாத வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ இந்த பாவக்காயினுடைய கசப்பை குறைக்க முடியும், போக்க முடியுமா? முடியும். எப்போ முடியும்? நல்ல தூய தேனில் 1 மாதம் 2 மாதம் ஊற வச்சா அதனுடைய கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இனிப்பு தன்மைக்கு மாறும். அதுபோல் ஒரு தத்துவத்தில் ஒரு ஆசானினுடைய அறிவுரைகளை, போதனைகளை உள்வாங்கி நம்ம கருமையத்தில் ஊற வைக்கணும். வைக்க தான் இந்த அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையிலிருந்து போய் விஞ்ஞானம் அறிவினது வேக நிலை என்ற இடத்துக்கு வந்து கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க முடியும். இந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த விண்ணை பற்றி சிந்திப்பவர்கள். தமிழில் விண்ணவர்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சித்தர்கள். யார் அப்படின்னா, இந்த ஆகாச தத்துவத்தை, இந்த விண் துகளை பற்றி, இந்த நுண் துகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்க, அதை சலனம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டவங்களை என்ன சொல்கிறாங்க? விண்ணவர். விண்ணவர்க்கும்
மன்னவர்க்கும்னு கூட ஒரு பாட்டு கூட வரும், பாட்டில் கூட வரும் இல்லைங்களா? அப்போ அந்த விண்ணை அறிந்து, அந்த விண்ணின் மூலத்தை அறிந்து, விண்ணு என்னமாலாம் இருக்குது, விண்ணுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, எனக்குள்ள அது இருக்கா இல்லையா, எந்த மாதிரி இயங்குது, அது எதற்காக வந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி உற்பத்தி ஆச்சு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுங்க? மெய்ஞானத்தோடு விஞ்ஞானத்தை மெய்ஞானம் இருக்கு. எத்தனை நாளாக இருக்கு மெய்ஞானம் நம்ம நாட்டில்? எல்லா நாட்டிலும் மெய்ஞானம் இருக்கு. கிரேக்க தத்துவங்களும் இந்திய தத்துவங்களும் தான் தெராசில் வச்சா போட்டி போடும். தத்துவ இயல்ல இறைத்த கோட்பாட்டில், ஆன்மீக கோட்பாட்டில் கிரேக்கமும் இந்தியாவும் தான் பெஸ்ட் இருக்கிறதுலையே. ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் போதனை பண்ணிட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க, லட்சக்கணக்கான பேர். அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? இது வரைக்கும் மாற்றம் வரல. ஏன் வரல? புரிஞ்சவன் சொல்லி இருக்கணும், அல்லது சொன்னவனுக்கு புரியாது இருந்திருக்கணும். புரிஞ்சவன் சொன்னது புரிகிற மாதிரி சொல்ல தெரியல. இப்படி பல சிக்கல். என்ன காரணம்? விஞ்ஞானம், அறிவின் வேக நிலை. இந்த அறிவு பிறக்கும்போது ஒரு, இப்போ பாருங்க, நம்ம பிறந்து வாழ்ந்த காலத்துக்கும் இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் அறிவின் நிலையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க? இருக்கா இல்லைங்களா? மொபைல் ஃபோனு அருமையாக ஹேண்டில் பண்ணுதுங்க. 6 மாத பிள்ளை பஸ்ஸில், எங்கள் பொண்ணு காலேஜ் போகும்போது நின்றுட்டு போயிருக்கு. பக்கத்து சீட்டில் ஒரு அக்கா வந்து குழந்தைய வச்சு உட்காந்துருந்தாங்க. அது மொபைலை நோண்டிக்கிட்டு அது கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருந்ததான், ஷார்ட்ஸில் ஏதோ. அவங்க அம்மா ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோனை போடுங்கன்னு ரகலை. அதுக்கு பேச தெரியல, சத்தம் போடுதான், வீச்சுன்னு சத்தம் போடுது. இப்போ எங்கள் பொண்ணு கையில் இருந்த ஃபோனை பார்த்துட்டு கூடு அங்கு தான். சரி, எங்கள் பொண்ணு கொடுத்துருச்சு. கொடுத்தோன்னே லாக் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணி கொடு அப்படிங்குதான். நாமெல்லாம் டெலிஃபோனை பார்த்ததே இந்த கருப்பு கலரில் ஒரு ஃபோன் இருக்கும், காவடி மாதிரி. அதில் டயல் டர்ற 4 நம்பரை சுற்றி ஒரு அம்மா எக்ஸ்சேஞ்சில் ஹலோ அப்படிம்பாங்க. மேடம், எனக்கு பவானிக்கு ஒரு ட்ரங்க் புக் பண்ணுங்க அப்படின்னு புக் பண்ணிட்டு உட்காந்துங்க பக்கத்தில். எப்போ மட்டும் அந்த அம்மா கூப்பிடும். அப்புறம் அந்த அம்மாங்களை ஒயரெல்லாம் சொருவி வச்சிருக்கு, நிறையா மாற்றி பின்ன நம்பரில் சொருவி விட்டு அங்கிருந்து அந்த அம்மா கூப்பிட்டு, ஏங்க உங்களுக்கு திருப்பூரில் இருந்து ஒரு ஃபோன், அப்படியே லைனில் இருங்க, அப்புறம் நம்மளை கூப்பிட்டு விடும். இன்னைக்கு தோலில் வச்சு தைக்கிற அளவு ஃபோன் வந்துருச்சு. தோலில் தைச்சி கையில் தைச்சிக்கலாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வாட்ச் வந்துருச்சு. இல்லை, அதுக்கு இன்னும் அட்வான்ஸ் வந்துருச்சுங்க. ஸ்கின் மேலே அப்படியே ஒட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ஸ்மார்ட் வாட்ச். அது கட்டிட்டு போனால் எங்கேயும் விட மாட்டேங்கிறான். இப்போ கழட்டி வச்சுட்டு போன்றான். குண்டு வச்சுட்டா என்ன பண்ணுறது? ரொம்ப ஸ்மார்ட்டான வேலை பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ இந்த விஞ்ஞானம் வளரும் போது அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு இணையாக எல்லாத்தையுமே கொண்டு போகணும். உங்கள் உடல் நலத்தை அதுக்கு ஈக்குவலாக கொண்டு போகணும். உங்கள் மனதை அதோட இணைச்சி கொண்டு போகணும். உங்கள் அறிவும் அதோடு சேர்த்து கொண்டு போனால் மட்டும்தான் தத்துவம் நிற்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் எந்த தத்துவமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் அதை கற்றுக்கிட்டானா தினசரி வாழ்க்கையில் அவனுக்கு அது உதவினா தான் அந்த தத்துவம் நிற்கும். இல்லாத தத்துவம் நிற்காது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு தத்துவம், நீங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் பயணம் கற்றுக்கிட்டேங்க, அது லைஃப்பில் நிற்கணும். நிற்கலைன்னா அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எங்கள் வீதியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அது எனக்கு முன்னே மனவளக்கலை கற்றுக்குச்சு, விட்டுருச்சு. அதாங்க பிரச்சனை. அப்புறம் ஒரு நாள் நான் வீதியில் வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவன் அண்ணா அப்படின்னு சொல்லி, ஆமாம் என்ன விஷயம், ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலான்னு வந்தேன். சரி வாமா, தெரிஞ்சா சொல்கிறேன். வீட்டில் கூப்பிட்டு போய் காஃபியெல்லாம் வச்சு கொடுத்த உடனே எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு. வந்து அவர் வந்து சண்டை போடுறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன் என்ன பிரச்சனை? நல்லா தான், பணம் வசதி, கோடிக்கணக்காக பணம் இருக்குது, குடோன் துணி குடோன் வச்சுருக்காரு, வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு, காரு எல்லாம் இருக்குது, 2 பசங்க தான், பெரிய பையன் லாயர் வேறு படிக்கிறான் ஃபஸ்ட் இயரு. என்னம்மா உனக்கு பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைங்கண்ணா, எங்கள் தம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கடன் வாங்கினான். அந்த கடனுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன், ஜாமீன் போட்டேன். சரி, ஜாமீன் போட்டேன், அவன் கட்டுறானா இல்லையா திருப்பி? இல்லைங்க, தொழில் லாஸ் ஆகிடுச்சு, வட்டி கூட கட்ட முடியல. வட்டிக்கு பணம் கொடுத்தவன் தேதி 2 ஆனா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறான். வந்துச்சா சிக்கல்? இதுக்கு என்னென்ன பண்ணுறது? ஆமாம், நீ தான் பயிற்சி எடுத்துருக்கல, மகரி சொல்லி கொடுத்துருக்காரு, உனக்கு தெரியுமில்ல. என்னென்ன பண்ண, என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? வாழ்த்தும் பையனும் வாழ வளம்னு சொல்லி கொடுக்கலையா? ஆனால் வாழ்த்துனா சரியாக போகுமா? சரியாக போகுன்னு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். நீ வாழ்த்தி பாரு, சரிவில்லைன்னா வா, அப்புறம் எதாவது எழுதியிருக்கான்னு பார்க்கலான்னு அதுக்கு கொஞ்சம் தான் சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்த்து. 1 வாட்டி 2 வாட்டி வாழ்த்தினா வேலைக்கு ஆகாது.
ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50 வாட்டி புருஷனை வாழ்த்துன்னு சொல்லி விட்டேன். அப்போ இது சிறமேற்கொண்டு இது சரியான அட்வைஸ், இதுதான், இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. போய் வாழ்த்தி இருக்குது. ஒரு 3 மாதம் கழிச்சு பொண்ணு ஒரே சிரிப்பு. வரும்போது வாட்டி சோகமாக வந்தது, ஒரே சிரிப்பு, ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏதோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு போல அப்படின்னு. வா மகாலட்சுமி, என்ன விஷயம் அண்ணா? அருமையான விஷயம் நான் மகரிஷி சொன்னது. எனக்கு முன்னே உனக்கு தெரியுமல்ல, நீயே செஞ்சுருக்க வேண்டியது தானே. ஆனால் அதை டச்சு விட்டு போச்சுன்னா இருந்துச்சு. இதுதான் அஞ்ஞானம். ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அஞ்ஞானம். அதுதான் அஞ்ஞானம். ஞானம் என்பது என்னங்க? உணரப்பெறுவது. அறிவு என்பது அறிந்து கொள்வது, ஞானம் என்பது உணர்ந்து கொள்வது. அப்போ அதை உணரலன்னு அர்த்தம். அறிந்து கொண்டால் அது அஞ்ஞானம், உணர்ந்தால் அது ஞானம். இப்போ அப்புறம் சரி வாழ்த்துட்டு வந்து திருப்பி 3 மாதம் கழித்து வந்து, ஆனால் ரொம்ப அற்புதமான விஷயம். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபும் சில ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. இந்த எழுதுறது படிக்கிறது எல்லாம் ஒரு சங்கல்பம் மாதிரி, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ பிரச்சனை இல்லை. எப்படி பிரச்சனை தீர்ந்துச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என் தம்பி கட்ட மாட்டான்னு இவரே அந்த கடனை கட்டிட்டாரு. 2 லட்சத்தை கட்டிட்டாரு. இப்போ பிரச்சனை சால்வ்டு, சந்தோஷமாக இருக்கேன்னு. எனக்கு இருப்பு கொள்ளலை. 2 மாதத்தில் 2 லட்ச ரூபா பிரச்சனை தீர்ந்துருக்கு குடும்பத்தில். அது புருஷன் முண்டாண்டிக்குள்ள பிரச்சனை தீர்றதுனா பெரிய விஷயங்க. தீராத பிரச்சனை அதுதான். எப்படி இப்போ என்ன பண்ணேன்னு அது சொல்லிச்சு. அவருக்கு சாப்பாடு போடும்போது, அவர் சாப்பிட்ட தட்டை கழுவும் போது வாழ்க வளமுடன் அவரை நினச்சிட்டு கழுவுவேன். சாப்பாடு தட்டை கொண்டு வந்து வைக்கும்போது வாழ்க வளமுடன். ஒரு கரண்டி சாப்பாடு போடும்போது வாழ்க வளமுடன், பொரியல் வைக்கும்போது வாழ்க வளமுடன், தண்ணி கிளாஸில் ஊற்றும்போது வாழ்க வளமுடன், அவர் ஜட்டி மணியன் துவைச்சி போடும்போது வாழ்க வளமுடன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்படி கூட இதை ஃபாலோ இப்படி கூட அப்ளை பண்ணலாம் போல இருக்கேன்ட்டு அது சொன்னது. இது சிரிக்கிறதுக்கல்ல, சிந்தனை. எனக்கு அப்போ தான் வாழ்த்து பையன் மேலே நம்பிக்கை வந்தது. 100% இதை நம்பிக்கை வந்துருச்சு. இது எதையும் சைக்கிட்டு. அப்புறம் சரி என்ன, சரி எப்படி இதை ஆரம்பிச்ச? நீ வாய் விட்டு சொன்னியா இல்லை மனசில் சொன்னியான்னு? முதல் 2 நாள் வாய் விட்டு சொன்னேன். அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னாரு. சரி அப்புறம் என்ன பண்ணேன்? இது வேலைக்கு ஆகாது, ரூட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு மனசுலேயே வாழ்க வளமுடன் சொன்னேன். ஒரு நாளைக்கெல்லாம் 100 முறையெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னுச்சு. சொல்லிட்டியல்ல, உன் லைஃப் பூரா இதுதான் ஞானம், உனக்கு பிடிச்சிக்கோ, இதை விடாத. அப்போ வாழ்க வளமுடன் வாழ்த்த சொன்னார் மகரிஷின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீர்த்துருக்குன்னா அப்போ அந்த தத்துவம் தானே நமக்கு அந்த இடத்துல நிற்கிது இல்லையா? இப்போ அந்த பொண்ணு விடுமாத. நேற்று எங்கள் கடையில் எங்கள் வீட்டில் வீட்டுக்காரமாக பார்த்துட்டு, அக்கா எப்படி இருக்கீங்க, அண்ணன் எப்படி இருக்காங்க, பிள்ளைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சேன். ஜாயம் ஹாப்பி, புதுசாக கார் வாங்கியிருக்கோம், பலனா ரைட், சந்தோஷம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்காக போய் பரிகாரம் வாங்கிட்டு வந்தால் தீர்ந்துருக்குமா? தீர்ந்துருக்கும், வருஷம் தீர்ந்துருக்கும், பிரச்சனை தீர்ந்துருக்காது. அப்போ எது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு லகுவாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ண, அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சா உங்கள் வாழ்க்கை சிறக்குமோ அதை நீங்கள் பிடிச்சிக்கிறது தான் உங்கள் ஞான நிலை. அது தெரியலைன்னா அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டிருக்க வேண்டியது தான். அப்போ தத்துவம் இதாக இருந்தாலும் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் சாமானிய மக்களுக்கு எல்லோருக்கும் அதை ஃபாலோ பண்ணினா அதில் பலன் கிடைக்கணும். கிடைச்சாலும் அந்த தத்துவம் நிற்கும். அதுபோல் ஒரு அற்புதமான விஞ்ஞானத்தோடு இணைந்த ஒரு மெய்ஞான தத்துவம் தான் நம்ம மனவளக்கலை. சரி, இப்போ என்னன்னா இன்னும் வேறு என்னென்னா அஞ்ஞானம் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 99.9% அஞ்ஞானம் தான் இருக்குது. மெய்ஞானம் அறிவின் பூரண நிலை, அதுதான் தேடுது இந்த மனம். இந்த அறிவு அதை தான் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த அறிவு அதில் தான் அடங்காத இருக்கு. ஆனால் அது ஏன் அறிவு என்ன தேடுதுங்கிறது நம்ம அறிவுக்கு புலப்படலை. அது புலப்படாத வரைக்கும் என்ன நிலைங்க? அஞ்ஞான நிலம். இந்த வயிற்று வலிக்கு கட்டில் கவுத்தி போட்ட கதையே தான். அதை பண்ணால் சரியாக போகுமா, இதை பண்ணால் சரியாக போகுமா, யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. நாங்கள் அந்த ஜோசியர்கிட்ட போயிருந்தோம். அவர் சூப்பராக பலன் சொல்கிறாரு. உடனே அங்கே போக வேண்டியது. அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வேணாம், கவுந்தப்பாடிக்கு அந்த பக்கம் கிராமத்தில் ஒரு ஜோசியர் இருக்கிறாரு, பரம்பரையாக சொல்லிட்டு வர்றாரு. அவர் 5 தலைமுறையாக சொல்கிறாரு. அவங்ககிட்ட போக பலன் நல்லாயிருக்கும், அங்கே போக வேண்டியது. மனவளக்கலையில் அற்புதமாக ஒரு விஷயம் எடுத்து கொடுத்துருக்காரு மகரிஷி. இந்த அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்துக்கு சேர்றதுக்கு அற்புதமான வழி பஞ்சபூத நவகிரக தவம். அதை புரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, முதல்நிலை அகத்தாய் வந்த உடனே பஞ்சபூத நவகிரக தவம், கோளின் மீது மனம் செலுத்தம், அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெருகிறோம் உடனே இவங்க என்ன நினைச்சிடுறாங்க, அந்த சூரியன் மேலே நீங்கள் உயிர்கலப்பு வச்சிங்கன்னா
பூரா பஸ்மமாயிட்டு நம்ம பாவம் பூரான்னு நினைக்கிறாங்க. ஆகவே ஆகாது. ஆகவே இன்னைக்கு வெயில் அடிச்சு அடிப்பு என்ன அடி. 4:30 மணிக்கு கார் எடுத்து உள்ள உட்காந்தா எங்க ஊர் கொண்டாத்த கோயில் அக்னி குண்டத்து பக்கம் உட்காந்த மாதிரி இருக்குது. வேத்து கொட்டுது. ஏசி போட்டா ஏசிக்கே திருப்பி ஒரு ஏசி போடணும் போல இருக்கு. கார்ல ஓடுற ஏசிக்கு இன்னொரு சப்ளிமெண்ட் ஒரு ஏசி போடணும் போல இருக்கு. அப்புறம் எங்க போய் நம்ம மனசை கொண்டு போய் அங்க வந்து ஓட்டுறது, அது எங்க வந்து இங்க ஓட்டுறது? தப்பா நினைச்சுக்கிறாங்க. மிஸ்கன்செப்ஷன். அதாங்க அஞ்ஞானம். ஒன்றை மற்றொன்றாக தவறாக புரிந்து கொள்வது. மகரிஷி என்ன சொல்றாரு? நீ அதை பண்ணுன்னா உன் கர்மா கொஞ்சம் கம்மியான துஷ்கர்மா இருந்தா கொஞ்சம் பலன் நல்லா கொடுக்கும். அதிக கர்மா, தேவையில்லாத கர்மா இருந்தாலும் என்ன ஆகாது, அதுல வர்ற துன்பத்தை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையும் உடல் வலிமையும் கிடைக்கும் தான் சொல்றாங்க. அப்ப அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அதை பண்ணாத. நம்ம செவ்வாய்க்கிழமை ஆனால் பாருங்க மக்கள் எவ்வளோ அஞ்ஞானத்தில் இருக்காங்கன்னு. எங்கள் கொண்டாத்த கோயிலில் போனால் பெருமாநல்லூர் பயங்கரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 to 4:30 போனீங்கன்னு வச்சுங்க, ராகு காலம் தானே. ராகுவுக்கே ராகு காலம் அது. ராகுவோட ராகு காலம் அது. அதை பூசணிக்காயை வாங்கி, வெள்ளை பூசணிக்காயை ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா பெருசாக திரிய போட்டுக்கணும், பற்ற வச்சுட்டு போடுறாங்களா, அது சொட்டு சொட்டுன்னு ஒழுவி அந்த அர்த்தம் பண்ணப்போ பூரா பிசுக்கு பிசுக்குன்னு இருக்குங்க. கால் எடுத்து வச்சா காலில் ஒட்டுது, வலிக்கு விட்டு விழுந்த. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அது ஜூஸை குடிச்சாவாச்சும் பரவாயில்ல, தோலை கமித்தி போட்டு அதில் போட்டு திரி போடு, அதில் ஒரு 15 போடு, தேங்காய் உடைச்சி தேங்காய் முடியில் போட்டு என்ன பலன் வந்துச்சு? நான் 3 வருஷமா தொடர்ந்து போடுறேன். எங்கள் உரம்மா 3 வருஷமா எத்தனை தேங்காய் வேஸ்ட் ஆகிருக்குது, எத்தனை எலுமிச்சம்பழம் வேஸ்ட். எலுமிச்சம்பழம் 10 ரூபா 12 ரூபா. இப்போ சீசன் சம்மர் வந்துருச்சுங்க. எலுமிச்சம்பழம் வாயில தான் சொல்லணும் போல் இருக்கு. கடையில் பயங்கர டிமாண்ட் பண்ணுறாங்க. கேட்டால் ஆந்திராவிலேருந்து வெள்ளங்கிறாங்க, அந்தமான்லேருந்து வெள்ளன்றாங்க. இதுக்கு பண்ணுறோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எங்க பரிகாரத்துக்கு இறைவன் மயங்கிற மாதிரி இருந்தா பெரிய பெரிய ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க? இறைவனை கூட்டு வந்து வீட்டிலே வச்சுக்குவாங்கல்ல. நீங்க எத்தனை சொல்லி இருக்கீங்க, எத்தனையோ வேண்டுதல் வச்சிருக்கோம் கோயிலில் போய். அந்த சிலை என்னைக்கா ஒரு நாளைக்கு சொல் மகனே சொல், உன் பிரச்சனை எல்லாம் என்ன என்று நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த லிஸ்ட் இன்னும் இருக்குதா, முடிஞ்சதா சொல்லு, போ பார்க்கலாம் 10 நாள் கழிச்சு. ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு ஆஃபீஸர்கிட்ட சொன்னாவாச்சு, ஏதோ கொஞ்சம் தள்ளினாவாச்சு, அவராச்சும் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாரு. இங்கே இத்தனை நாளாக தான் போய் சொல்லியிருக்கோம். அது சிவன்கிட்ட சொல்கிறது பார்த்தா நந்தி கிட்ட வேற, நந்தி காதில் வேற போய் எங்கே பிரதோஷம் வந்தா நந்தி பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. 2 நாளைக்கு மாதம் வளர்பிற பிரதோஷம் ஒன்று, தேய்பிற பிரதோஷம் ஒன்று, 2லையும் பட்டு டென்ஷன் ஆகிடாரு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, இந்த தேய்பிறை அஷ்டமிக்காரர் யாருங்க? அவர் காலபைரவர். எங்கள் பெருமாளூர் கோயிலில் 10 வருஷத்துக்கு முன்னுங்க கோயிலுக்கு போகலான்னு போனால் அந்த பைரவர் சந்நிதி மூலையில் இருக்கும், ஈசானி மூலையில் சின்ன சந்நிதி தான். காலையில் ஐயர் வந்து என்ன பண்ணுவாருங்க, கடமைக்கு 2 சொம்பு தண்ணி அப்படி ஊற்றி விட்டு ஒரே ஒரு சந்தனம் போட்டு, அவருக்கு துணி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அவர் தான் இந்த திகம்பரை தானே, விட்டுட்டு போயிடுவார் விளக்கு ஏற்றிட்டு. நீங்கள் போய் பார்த்தா பரிதாபமாக நின்றுட்டு இருப்பார். என்னையும் கவனிங்கடான்னு சொல்லி. இப்போ போனால் சாயங்காலம் 6 மணிக்கு போச்சோன்னா 4 மணிக்கு தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், புளி சாதத்தில் முந்திரி போட்டு தனியாக, வேர்க்கடலை போட்டு தனியாக, அப்புறம் தேங்காய் பழம் பூ நிறைய வந்து கிடக்குது 4 மணிக்கு. ஐயர் ஒரே புலகாயுதம் ஆயிடுறாரு, அடிச்சுதர வேட்டை நிற்குது. சரி, என்ன மாற்றம் வந்தது? எல்லாம் அஞ்ஞானத்தில் இது செஞ்சால் சரியாக போகும், இந்த துன்பத்துக்கு அது செஞ்சால் சொல்லி 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 விட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஈஸியான வழியை தான் இருந்தால் பரவாயில்ல. மக்களுக்கு பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஞானத்தில். ஏன் கர்மாவை அனுபவிக்கப்படாது, அதுக்கு யாராவது ஆள் இருந்தால் கூட கொடுத்து அனுபவிக்க சொல்லலாம். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அது ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? ஆகாதல்ல. மகரிஷி சொல்றாரு பாருங்க, முன்னோர்கள் செய்த வினை பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு எல்லாம் உண்டு. இது என்ன பண்ண முடியாது, தவம் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும். உன் புகழ், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வேலைக்கே ஆகாதுங்க எங்க கர்மா கிட்ட. இது தெரியல, இதுதான் அஞ்ஞானம். அதை விடுங்க. கூடுதுறையில் பாருங்க, வருஷம் வருஷம் வந்து திதி கொடுக்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியல, 1 வருஷம் கொடுத்தா அவங்க போயிடுவாங்க, நம்பிக்கையே கிடையாது அவங்களுக்கு. இப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு போயிருப்பாரா, சரி இந்த வருஷம் கொடுத்து இந்த 2 கிலோமீட்டர், 10 லட்சம் கிலோமீட்டர் என்னைக்கு கொண்டு போய் சேர்த்துறது, சாயுஜ்யம் என்னைக்கு அடையிறது, அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இன்னும் போகலன்ட்டு. அது எதுக்கு தெரியுமா கொடுக்குறாங்க, அது போகலன்னா கூட கெடுது, வந்துடக்கூடாது, வீட்டு வரைக்கும் பவுண்டரிக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு தடுப்பு, அப்படியே புஷ் பண்ணி நிற்கிறது.
அது பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் மொபைல் வாட்ஸ்அப் இதில் கூரியரில் அந்த அஸ்தி நீங்கள் அனுப்பி ஒரு 1000 ரூபா வச்சு அனுப்பிட்டா காசியில் வீடியோ பிடிக்கிறாரு ஐயர். இங்கே ஹரிச்சந்திர காட்டில் அதை கரைக்கும் போது வீடியோ பிடிச்சி வீடியோ அனுப்பிடுறாரு நமக்கு வாட்ஸ்அப்பில். ஆன்லைனில் போயிட்டு இருக்குதுங்க அஸ்தி கரைக்கிறது. ஆன்லைனில் திதி கொடுக்கலாம். நீங்கள் இங்கிருந்து எள் அப்படின்னா நம்ம கையில் வச்சுக்கிறான். தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம தேனை ஊத்துறான். தர்பை எல்லா சந்தில் வச்சுட்டு பிரபிதாமக ஸ்வாஹா பாட்டேன் பூட்டேன் போனவன் வந்தவன் எல்லாம் கூட 21 யார் பேரை மட்டும் சொல்லுன்றான். உனக்கு என்ன உங்க பக்கத்துக்கு ஒரு நாய் செத்து போயிடுச்சுப்போ அது மணி அது பேர் சொல்லுப்போம். அனைவருக்கும் இங்கு மோட்சம் அளிக்கப்படும். மோட்சம் என்னன்னு தெரியல. மோட்சம்னா என்னன்னு தெரியல. அனைவருக்கும் இங்கு மோட்சம் அளிக்கப்படும். என்ன அஞ்ஞானம் போகுமா? அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. தபால் பெட்டியில் இங்கே தபாலை போட்டால் அந்த தபால் அந்த ஊருக்கு போய் சேருது இல்லை, அது தானாக நடந்தால் போகுது. அதை ஒரு ஆள் வந்து எடுத்து மூட்டை கட்டி அதை ஊர் வாரியாக பிரித்து அதுக்கு தனித்தனி பை போட்டு சீல் வச்சு அந்தந்த ஊர் போகிற பஸ்லையோ ட்ரெயின்லையோ அனுப்புனா தானே போகுது. இப்போ இங்கே நாம் விடுற எழு தண்ணி யார் கொண்டு போய் சேர்த்துறாங்க அங்கே. சரி, அதாவது ஒரு வருஷம் செஞ்சீங்க விட்டுருங்க. வருஷம் வருஷம் அந்த தேதி ஆனால் சிறை மேற்கொண்டு எந்த வேலையை விட்டு அது போய் செஞ்சுட்டு வரலன்னா துன்பம் வந்துடுதுன்னு இவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, முன்ன ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. ப்ரிஜுடிஸ் இவங்கள ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. 2 நாள் லேட் ஆகி கொஞ்சம் இருமல் பலமாக வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்பா வந்துட்டார், நுரையீரல் உட்காந்துட்டாரு, போ அதை கரெக்ட் பண்ணிட்டு வா. செய்ய வேண்டியது செய்யறது இல்லைங்க. எதை செய்யணுமோ அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்கறது தான் பிரச்சனையே. நம்ம வந்த வேலை என்ன, அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி என்ன பண்ணுங்க, அறிவு ஆரம்ப நிலையில் அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய அறிவை என்ன பண்ணுங்க பூரண நிலையை உணர்ந்து மெய்ஞான நிலையை கொண்டு போகணும். இல்லை, அதுக்கு தானே வந்திருக்கோம். அறிவே அதுக்கு தானே வந்திருக்கு. இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? சுத்தவெளி ஆதியில் இருந்தது, அறிவாக இருந்து அறிவு சுரூபமாக இருந்தது. அந்த அறிவு தான் என்ன பண்ணிச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு எனக்கு என்னதான் கெப்பாசிட்டி இருக்கு. அறிவுக்கு சுத்தவெளிக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. நான் இவ்வளோ பெருசாக இருக்கிறேன்னு, அத்தனையும் தாங்கிட்டு இருக்கேன்னு, இவ்வளோ சூழ்நிலை என்கிட்ட இருக்க, நான் முழுசாக ஒரு உணரக்கூடிய தன்மைக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் என்ன பண்ணிச்சுங்க, பல கோடி வருஷம் வேலை செஞ்சு காத்தாயி விண்ணாய் காற்றாய் நெருப்பாய் நீராய் நிலமாய் வந்தது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களின் தன்மாற்றத்தை உணர்ந்து கொண்டால் அதுதான் அஞ்ஞானம். எப்படி தெரியுமா, இப்போ காற்று இருக்குல்ல, காற்று சூடாவோ கூலிங்காவோ குளிர்ச்சியாவோ காற்றடிச்சா அந்த காற்றுக்கு தெரியுமா நான் கூலாக இருக்கேன்னு? தெரியாது. அதை யார் உணர முடியும்? உயிருள்ள ஜீவன்கள் தான் உணர முடியும். அந்த உயிருள்ள ஜீவன்கள் எல்லாத்துலேயும் மனசை மட்டும்தான் அதை என்ன பண்ணுங்க சேவ் பண்ண முடியும், பாதுகாப்பு பண்ண முடியும். நான் உடனே சொட்டு போட்டுக்குதா, அதுக்கு தைச்சு கொடுக்குறாங்களா, அது என்ன பண்ணுதுங்க அப்படியே முடங்கி படுத்து தன் உடம்பு சூட்டையே சர்க்குலேட் பண்ணி கரெக்ட் பண்ணும். நாம் என்ன பண்ணுறோம், குளிர்துன்னா போடுற ஜெர்கின், ஒரு குல்லாயோட போடு, மாஸ்க் போடு, கைக்கு க்ளவுஸ் போடு, காலுக்கு வந்ததா இல்லையா? அப்போ இறைநிலையினுடைய அறிவு எவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக சிந்திச்சு நம்ம உயர்வை நோக்கி துன்பப்படாமல் வாழணுன்ற நோக்கத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகுதல்ல. அப்போ ஏன் நம்ம துன்பப்படுறோம்? அது அஞ்ஞானம். நெருப்புக்கு தான் சூடுங்கிறது தெரியுமா? நெருப்பினுடைய சூடு நெருப்புக்கு தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்கிறாரு, சூரியனை சுட்டது யார்? சூரியன் நாம சுட முடியாதுங்க, சூரியன் வெப்பந்தான் நம்ம சுடுவோம் பாரு சொல்லுவாரா இல்லைங்களா? சூரியன் படத்தில் தான் நினைக்கிறது. அந்த கூப்பில் இருப்பார், பெரிய அரசியல்வாதியா சொல்லுவார். அந்த மாதிரி அது ஜடப்பொருள், அதுக்கு அதனுடைய தன்மை தெரியாது. அதனுடைய தன்மை அறிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். இப்போ இந்த 5 அறிவை வச்சுக்கிட்டு அஞ்ஞானத்தில் இந்த 5ஐயே திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்து செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், என்ன பிரயோஜனம்? மனநிறைவில்லா செத்து போயிடும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் வந்துடாது. மனநிறைவு கொஞ்சம் கூட அனுபவிக்காத சாக போகும்போது உயிர் போகும்போது என்ன சொல்லுவாங்க, நான் அதை பார்க்கணுன்னு இருந்தேன், இதை பார்க்கணும் இருந்து, அதை பார்க்க முடியல, 30 கல்யாணத்தை பார்க்க முடியல, அவனுக்கு குழந்தை பிறக்கிறத பார்க்க முடியல, அந்த வளகாப்பை பார்க்க முடியல, பேத்திக்கு 2வது பையனா பிள்ளையான்னு பார்த்துட்டா போயிடுவேன், ஏற்கனவே பிள்ளை இருக்குது, பையன் பிறந்தா பரவாயில்ல, கொல்லி வைக்க. பையன் எதுக்கு பிறக்கணுமோ கொல்லி வைக்கலாம், வேற எதுவும் பண்ண வேண்டியது இல்லாமல். அவன் பிறந்தானா அவனை வளர்த்தி விட்டுட்டா போதும். கடைசியில் என்ன பண்ணுவான், தலைக்கு பின்னால் வந்து கொல்லி வச்சு சட்டி பின்னால் வச்சு தள்ளி விடுவான், உடச்சி 3 சுற்று வந்து. அதுக்கு தான் பையன் வேணுமா? நல்லா பிழைக்கிறதுக்கு வேணாமா? யாராவது சொல்லியிருக்காங்க ஒரு பையன் வேணுங்க, அந்த பையன் மகிழ்ச்சியாக வாழணுங்க, அறிவாளியாக வாழணுங்க, உயர்ந்த சிந்தனையோடு வாழணும் சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? பெரியவங்க கொல்லி வைக்க ஆள் வேணுங்க. ஏன் புள்ள கொல்லி வச்சா வேகாதா? இப்போ யார் வச்சாலும் வேக சுச்சு தானே. இப்போ கற்பனை எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் ஒரு டம்ளர்லேயே முடிஞ்சு போகுது. இப்போ
2 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் வரக்கூடாதுன்றான். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு வா, கொண்டு போய் பவானி விட்டுறலாம், வேலை முடிச்சு போச்சு கூட வரும். அவ்வளோதானே வாழ்க்கை. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு பிறக்கணும்னு நினைக்கணும். முன்ன பொட்டப்புள்ள பிறந்துருச்சா, செலவு வந்துருச்சு, போ இன்னொரு வீட்டுக்கு பிழைக்க போகிறது தானே. அதுக்கு படிக்க வைக்கணும். என் படிக்க வச்சா என்ன, அதுக்கு அறிவு வளரவே கூடாதா? அதுவும் உயிர் தானே. அது ஒரு இறைநிலைங்கிற எண்ணம் வந்திருந்தா அதுக்கு தேவையானது செஞ்சுருப்போம். அஞ்ஞானம், எவ்வளோ அஞ்ஞானம் பாருங்க. நீங்கள் மன்றத்துக்கு தீட்சை வாங்கி நல்லா தவம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆள் செய்கிறது பூரா சிரிப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் இந்த வேலை பண்ணுறாங்க? உங்கள் உள்ள சொல்லும், உங்கள் ஆன்மா சொல்லும், தேவையில்லாத வேலை செய்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் செத்தவருக்கு சாமி கும்பிடுவாங்க. சாமி படத்தை வச்சு ஒரு வருஷாந்திரம் கும்பிடுறாங்க. வருஷாந்திரம் என்னெல்லாம் பண்ணுவோம் சாமி கும்பிட்றதுக்கு? அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம். அவர் சாப்பிடுவாரா? நம்ம தான் சாப்பிடுவோம். பிடிச்சாலும் பிடிக்காட்டி சாப்பிட்ருவோம். சரி, இப்போ படையல் போடுறாங்க. அந்த அஞ்ஞானம் பாருங்கள். படையல் போடுவோம், சம்மந்தி வீடு வர்றாங்க விசேஷத்துக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வடை கடைசியாக வைக்கிறாங்க. பருப்பு வடை இலைக்கு ரைட் சைடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சம்மந்தி வந்தவர். இந்த வீட்டுக்காரர், இளவு வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்க, சாமி கும்பிட்றவங்க நாங்கள் லெஃப்ட்டில் தான் வைக்கிறது எங்கள் பழக்கங்கிறாங்க. அவங்க ரைட்டாங்கிறாங்க, லெஃப்ட் ரைட்டு மார்ச் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ஆகிடுச்சுங்க. பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் சிந்திச்சா. இப்போ அந்த படத்தில் இருக்கிறவர், அப்பா எனக்கு ரொம்ப வடை பிடிக்குன்னு கையை விட்டு வடத்தில் எடுத்தாருன்னு வச்சுங்க. படத்துல இருந்து வெளியே வந்து யார் இருப்பாங்க? அங்கே ஒரு பையன் இருப்பான். நாங்கள் இருக்க முடியுமா? யாராவது எங்கே வச்சா என்ன, இங்கே தானே போக போகுது. ரைட்டில் வச்சா லெஃப்டில் வச்சான்னா கடைசியில் எங்கே போக போகுது? அது கோபி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆத்தா வடை இது நடந்தது, சாப்பிட்டு வடை சாப்பிட்டுட்டே இருந்துச்சா. பஸ் எல்லாம் போயிட்டு படிக்க தெரியல. அந்த ஆத்தா ஒரு கண்டக்டர்கிட்ட, தம்பி இந்த வடை எங்கே போகுதுன்னு கேட்டுச்சு. உன் வாயில தான் போகுது ஆத்தா. இது நடந்து அதான் உன் வாயில தான் ஆத்தா போகுது வடை, பஸ் எங்கே போகுதுன்னு கேட்கறதுக்கு புலன் இன்பம். அந்த வடை ருசியில மனசு என்ன ஆச்சுங்க, மயங்கி போச்சு. தம்பி இந்த வடை எங்கே போகுது ஆத்தா, உன் வாயில தான் போச்சு. போயிட்டு அதை கேட்டு என்கிட்ட சொன்ன என் நண்பர் 1 மணி நேரம் நினைச்சு சிரிக்கிறாரு. அடிச்சான் பாருங்க டைமிங், அவர் ஜோக்கன்ட்டு. அப்போ அதுதாங்க புலனின்பம். அந்த தனதுன்ற பொருள் பற்றுதெல்லாம் வந்துருச்சு, புலனின்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். ஈரோட்டில் ஒரு பெரிய பில்டிங்கு அவர் வித்துட்டார் வேற ஆளுக்கு. எப்போ 12 வருஷத்துக்கு முன்னே. அப்போ ஒரு பேராசிரியர் கூப்பிட்டு காரில் போயிருக்கிறாரு. போகும்போது அவர் சொல்லியிருக்காரு பேராசிரியர், ஐயா இது என் பில்டிங் தான்ட்டு. அந்த பில்டிங் 12 வருஷத்தில் 4 கை மாறி போச்சு. இப்போ இவர் பில்டிங்னு சொன்னால் அந்த பில்டிங் வாங்கினவன் கடைசியாக இப்போ இருக்க ஓனர் என்ன பண்ணுவான்? உதைப்பானே உதைக்க மாட்டானா? வெளியே விட்டு வர முடியல. இன்று உன்னுடையது நாளை பகவத்கீதை சொல்றது படிச்சிருக்கிறமல்ல, எல்லா கேலண்டரில் அடிக்கிறாங்கல்ல. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு, எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. அதெல்லாம் பார்க்கறது படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. கேலண்டர் வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். அதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் சொல்லுவாரா, அஞ்ஞானம். இந்த வடக்கதை இந்த மாதிரி ஆயிடுச்சு, சண்டை வந்துடுச்சு, இந்த பக்கம் வைக்க அந்த பக்கம். என்ன பிரச்சனை? அவருக்கு பிடிக்கிறத வச்சு ஒரு படையில போட்டு கற்பூரத்தை கட்டு போட்டு பிணைஞ்சி சாப்பிட வேண்டியது தான், வேலை முடிஞ்சு போச்சு. அவர் வரப்போறது இல்லை, சாப்பிட போறது இல்லை. இந்த அஞ்ஞானத்தின் உச்சக்கட்டம் என்னன்னா, இந்த சடங்கு பண்றதுல பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே சடங்கு, ஒவ்வொரு ஊர்ல ஒரே சடங்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கான சடங்கு எல்லா ஊர்ல ஒரே மாதிரி இருக்காது. அவன் எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவான், அவன் கோவிச்சுக்குவான் போயிட்டு. இவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் வேலை கேட்காது, இது தப்பு. அட ஃபங்க்ஷன் நடந்தால் சரி, சாப்பாடு போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, வந்தோமா சாப்பிட்டோமா ஃபங்க்ஷனில் வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு போக வேண்டியது தான். அதுக்கெல்லாம் வருத்தல குற்றம் கண்டுபிடிக்கிறது. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி செய்யணும். என்ன இது உலகம் பூரா பாருங்க அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அது அஞ்ஞானங்கிறது உங்களுக்கு அஞ்ஞானம்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஞானத்துக்கு எதிர் சொல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஞானத்துக்கு முன்னால் ஒரு ஆ போட்டால் அஞ்ஞானம், அவ்வளோதான். 5 அறிவுக்கு செயல்பட்டு கொண்டிருந்தால் அது அஞ்ஞானம். 5 அறிவு யாரு? விலங்குன்னா என்னங்க? கட்டி போட்டுக்கிறது. இந்த 5 புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 2 புலன் ரொம்ப டேஞ்சரானது, கொஞ்சம் 3 பரவாயில்ல. இந்த 2 ரொம்ப டேஞ்சர். இந்த மூக்கும் காதும் டேஞ்சர். மூக்கு என்ன பண்ணும்? சுவாசிக்கும். புரட்டாசி மாதம் நம்ம வீட்டில் வழி இல்லை, 4 வீட்டுக்கு அந்த பக்கம் மசாலா போட்டு தாளிக்கிறாங்க. மூக்கு என்ன பண்ணுங்க?
நமக்கு தான் ஒன்று. ஐயோ எப்போ ஆமா அடுத்த மாதமே ஒரு சந்தி விட்டு முடிச்சிடலாமா? நைனாமலைக்கு போயிட்டு வந்துடலாமா? பல படுபாவிங்க இருக்காங்க. சனிக்கிழமையா 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்தால் போடு பிடி சாபம். அந்த வேலைக்கிழமை தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு நாள் கேப் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு சந்தி விட்டு தீர்த்தம் கொண்டு வந்து தெளிச்சு விடு. பெருமாள் எப்படியோ என்னமா ஆகிட்டு வர ஒரு மாதம் அவர். நீ பாரு ஞாயிற்றுக்கிழமை வா காலையில் ஓடு. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இது என்ன? இது ஏன் அந்த ஒரு மாதம் கூட பொறுத்துக்க முடியலன்னா எப்படி? அப்போ அந்த புலன் இன்பம், அந்த புலன் இந்த மாதிரி டேஞ்சரானது. அப்போ மூக்கு என்ன பண்ணுங்க? எங்கே இருந்தாலும் போய் குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் இது போய் கூட்டிகிட்டு வந்துடும். காதும் அப்படி தான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் தோலுக்கு ஏதாவது ஒன்று பட்டாதான் தெரியும். தோல் மேலே வந்து பட்டாதான் உணரும். நாக்கும் காது என்ன பண்ணுங்க? போய் சப்ஜெக்டை வாங்கிட்டு வரும். கண்ணு திறந்து பார்த்தா தான் தெரியும். மூக்கை மூட முடியுமா? கண்ணு மூணு மாதிரி பஞ்சு வச்சிருவாங்கல்ல மூக்கில். ஒரு 5 நிமிஷம் நான் மூக்கை எந்த வாசனையும் எனக்கு வேண்டாம், நான் மூக்கை மூடிக்கொள்ளுகிறேன், பஞ்சு தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் புரிஞ்சு போச்சு அந்த புலன். அதனால தான் அந்த புலனுக்கு தைரியம். நம்மளை எவனும் எதுவும் பண்ண மாட்டான். நீ உன் இஷ்டத்துக்கு செயல்படு. போ எங்கே மட்டும் போய் எந்த வாசனை மட்டும் பிடிச்சிருப்பான் பார்த்துடலாம். நானா அவனை நான் இல்லாத இருந்துருவியா? அதுவும் அறிவு தாங்க. அது இறை அறிவு தான், அறிவாற்றல் தான், இறைவனுடைய பேரறிவு தான் சிற்றறிவா வந்திருக்கு. இத்தனை இந்த பஞ்சபூதங்கள் ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் உணர்ந்து கொள்வதற்காக புலன்களை கொடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் மேல சிந்திக்கும் திறன், மனம், சிந்தனை ஆற்றல்னு ஒண்ணு கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ராவா. அது எதுக்கு கொடுத்துருக்கு சிந்தனை ஆற்றலை? சிந்தனை ஆற்றல் எதுக்குங்க? அது ஒரு பர்பஸாக தான் கொடுத்துருக்கு. நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இந்த 5 அறிவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அறிவுக்கு அதை சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கிறது, வெரைட்டியாக எதாக இருந்தாலும் பண்ணுறது. இது இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணி பார்க்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே, கூடுதல் சுவையாக இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிடலாமே. அரிசி ஒன்று தான். அரிசியில் எத்தனை வெரைட்டி பண்ணுறோம்? ஆனால் நீங்கள் இட்லியெல்லாம் ஆட்டி புளிக்க வைக்கணும். ஊற வச்சா குக்கரில் வச்சா முடிஞ்சு போச்சு. அதை எடுத்து கருவேப்பிலை போனால் கருவேப்பிலை சாதம், புதினா போட்டால் புதினா சாதம், ஜீரா போட்டால் ஜீரா ரைஸு, நெய்யும் ஊற்றினா கீ ரைஸு. அப்புறம் என்ன ரைஸுங்க? இவங்க லேடிஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு மறந்து போச்சு. இன்னைக்கு என்ன மத்தியானம் என்ன குழம்புன்னு கேளுங்க. ஏதோ ஒரு குழம்பு வச்சேன் வீட்டில் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் உங்களை கேட்டால் கரெக்டாக சொல்லிங்க, ரசம் நல்லாவே இல்லை, ரசம் விஷம் போல இருந்தது, ரசம் பாதரசம் போல இருந்தது. கரெக்டாக நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் கொஞ்சம் பக்குவம் கெட்டு போச்சு. ஒரு மூட்டை போடணுவான்னு எங்கள் வீட்டுக்காரமாக கூப்பிட்டேன். அவங்க ரசம் வச்சுட்டு எங்கள் பெரிய பிள்ளை கிட்ட கண்ணு 2 நிமிஷத்தில் அந்த நுரை கட்டி வந்த உடனே கொதிக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் ரசம் நல்லா நிறுத்துறேன்னு எங்கள் பொண்ணு ஃபோனை பேசிக்கிட்டே விட்டுட்டா. எங்கள் வீட்டுக்காரமா 5 நிமிஷத்துக்கு மேலே போய் கொதிச்சிக்கிட்டு இருக்குது ரசம். அந்த ரசத்தில் இருந்த ஃப்ளேவர் பூரா போச்சு. ஏதோ புளி தண்ணி சூடாக இருந்தது. ரைட்டு, இறைவன் இன்று இதுதான் எனக்கு படி எழுந்திருக்கிறான். அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. உடனே என்ன 2 பேர் ஒப்பீனியன் கேட்குறேன். அப்பா ரசம் நல்லா இல்லைன்னு பெரிய பொண்ணு கேட்குறா. என்னங்க இந்த ரசத்துக்கு என்னங்க? வீட்டுக்காரமா இந்த ரசத்துக்கு என்ன? இது என்ன ரசமா? யாருக்குங்க பஞ்சாயத்து பண்ணுறது? நான் அங்கே நேர்ந்து என்ன பண்ணுவேன்? 35 வருஷமா ரசம் வைக்கிறேன்னு ரசம் வைக்க தெரியலையா? நான் ஒன்றும் சொல்ல. இதுவும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டைப்பாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது கூட கம்முன்னு சாப்பிட்டுட்டு தயிரை ஊற்றி ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டேன் நான் கம்பெனிக்கு. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் சண்டை போட்டுருந்தவங்க திடீர்னு சிரிக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நாம் ஏன் குறுக்கால போதும்? இதுதாங்க நம்ம வாழ்க்கையில். வீட்டில் சண்டை வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் சண்டை வந்து யாருக்கா ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடும். நம்ம தான் அதை வந்து இன்னும் குட்டிச்சோவர் பண்ணிடுவோம். அந்த பிரச்சனையை விட்டுருணும். கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாக போகுது. எங்கே போகுது? நம்ம ஜெராக்ஸ் தானே அது. ஜெராக்ஸில் ஏதாவது மிஸ்டேக் வருமா? பிரிண்டிங் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமா ஜெராக்ஸில்? நாம் அப்படி தானே சண்டை போட்டு அசமாதானமாக போயிருக்கிறோம். அப்போ என் பிள்ளை போகுமா போகாதா? இவ்வளோதான் ஞானம், இயல்பான ஞானம், வாழ்க்கை ஞானம், அன்றாட ஞானம், வாழ்க்கைக்கு தேவையான. அதை விட்டு ஆஹா நீ என் பிள்ளை பேச போச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரமாவும் பிள்ளை தானே அது. என் பிள்ளைக்கு எப்படி பேச போச்சு? நீ ஆச்சா போச்சான் பிள்ளை பேசுறேன்னா பார்த்துக்க, ஒரே அப்பா அப்பிடுவேன், பல்ல ஊத்துருவேன். அப்புறம் அது கேட்க முடியல, எங்கள் அப்பா அம்மா அதுக்காக பிறந்து பெற்று விட்டாங்க என்னைய உங்கள்கிட்ட அடி வாங்கிறதுக்கு. ஆனால் இதுதானுங்க குடும்பத்திலலாம் சண்டை போயிட்டு இருக்கு தானுங்க. நம்ம வீட்டில் இல்லை, மனவாள நண்பர் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவோம்? கயிறை லூஸ் விட்டுட்டு போயிடுறோம். லூஸு விட்டுடுறோம். அது இழுத்தா தானே வந்துட்டு போகணும். இல்லை பூ கட்டுறவங்க இழுத்தா தானே வந்துட்டு போவோம். விட்டுட்டே போனால் அது போகிற வரைக்கும் போகட்டுமே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எவ்வளோ தூரம் போகும் பார்க்கலாமே. கொஞ்ச நேரம் பண்ணால் கெஸ் வாங்குமில்ல, அது இந்த வெயில் வேற எச்சா இருக்கு, ரொம்ப தூரம் போக முடியாது. எதுக்கு கவலைப்படணும்? அப்போ ஞானம் என்பது மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தின் அளவாக எதை வச்சுக்கலாம்னா, கோபமே வரக்கூடாதது தான் ஞானத்தின் அருமையான நிலை என்றாங்க. எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு மனிதனுக்கும் கோபம் வரலையோ அவன் ஞானத்தின் உச்ச நிலை, அவன் அறிவை அறிந்து கொண்டான்னு அர்த்தம். அப்போ விஞ்ஞானம் அறிவின் வேக நிலை. இப்போ எவ்வளோ விஞ்ஞான கருவிகள் வந்துருச்சு. இத்தனை விஞ்ஞான கருவிகளால் உங்களுக்கு இறை உணர்வு வந்திருக்கா இருக்காது? இந்த மொபைல் போனாலும் இறை உணர்வு வந்திருக்கா இருக்காது? இந்த மைக்கால் யாருக்காவது இறை உணர்வு வந்திருக்கா? ஒரு நல்ல சொகுசான காரில் போகிறோம், 1.5 கோடி ரூபா 70 லட்ச ரூபா கார் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு போன வாரம் எங்கள் ஊரில். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி 300 பவுன் போட்டு 70 லட்ச ரூபா ஓல்வோ கார் B9. ஞானம் வந்துருமா? வரவே வருது, வாய்ப்பே இல்லை. அப்போ விஞ்ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 அறிவுக்கு சப்போர்ட்டாகவே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய 6வது அறிவான சிந்தனை திறனை வளர்ப்பதற்கு விஞ்ஞானத்தில் ஏதாவது கருவி கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்த கருவியை நீங்கள் வாங்கி பொருத்தி கொண்டால் உங்கள் சிந்தனை ஆற்றல் பொங்கி விளைந்து கொண்டே இருக்கும். ஏதாவது கருவி இருக்கா? இல்லை. அது இன்னும் அதுக்குள்ளே கூட்டிகிட்டே போகும். மொபைல் ஃபோன் பாருங்கள், 12 மணி வரைக்கும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுது எல்லாரையும். வீட்டில் பிரச்சனை கிடையாது. நிறைய வீட்டில் பையன் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு, என்னடா பண்ணுற, சப்ஜெக்ட் அனுப்பியிருக்கிறாங்க, சிலபஸ் பார்த்துட்டு இருக்கேன், அவன் வேறு எதாவது பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்காரர் உடனே, ஏமா இட்லி ஆச்சா? இப்போ தான் வச்சிருக்குது இட்லி போன அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரி இட்லி வேகமாக தானே பண்ணுங்க. சமையல் குறிப்பு பார்த்துட்டு இருக்கும். இந்த இட்லியை சரியான பதத்தில் எடுப்பது எப்படி, அங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க, இவர் ஏதோ ஒரு அரசியல் போட்டிருப்பாரு. மொத்தத்தில் இட்லி கூப்பிடும். எப்படி கூப்பிடும்? இட்லி அண்டாவிலிருந்து புகை வரும், நல்லா சீம் வந்தால் வெந்து போச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானுங்க? கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? ஏன்னா நான் அவிச்சிருக்கேன், நிறைய வாட்டி வீட்டில் அவிச்சிருக்கேன். ஏன்னா வீட்டில் வச்சுட்டு குளிக்க போயிடுவாங்க. அப்பா இதை அப்படியே பார்த்துக்குங்க, எனக்கு என்ன வேலை, நான் திங்க போகணுமில்ல, திங்கணுமில்ல, நான் திங்கணுமில்ல, செய்யணுமா இல்லையா வேலை செய்ய சும்மா வருமா சாப்பிட்றதுக்கு? இவ்வளோதான் ஞானம், இவ்வளோதான் ஞானம். வேற ஒன்றும் பெருசாலாம் ஞானம்னா அப்படியே தாடி சட்டாம்பட்டியில் வச்சுட்டு தூய தாடி மார்பிள் விரும் தொண்டு சொய்து பழுத்த பழம் அதெல்லாம் தேவையில்லை. நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வீட்டில் போனீங்கன்னா நல்லா ஞானியாக இருப்பீங்க. பிரச்சனை வராது, வந்தாலும் உங்களை பாதிக்காது. அதுக்காக பிரச்சனையா வராதுன்னா கேரண்டி கிடையாது. பிரச்சனை நம்மளை பாதிக்கக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். அது யாரையும் பாதிச்சுட்டு போகுது. அப்புறம் அடி வாங்கினா தெரிஞ்சுக்குது. அடிப்பட்ட பட்டறிவு வந்துருமா இல்லையா? இந்த பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காது ஊருக்கு அடங்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் அடக்க முடியாது, ஊரில் அடங்கிடும். ஊரில் போய் கிறிஸ் பண்ணுவான் வீட்டில் பண்ணுற மாதிரி. வீட்டில் நாம பொறுத்துக்குவோம், ஊருக்காரன் பொறுத்துக்குவானா? வெளுத்துற மாட்டான். அந்த மாதிரி நம்ம சொல்லி வீட்டில் அவங்களுக்கு ஞானம் வரல அறிவு இல்லைன்னா கண்டுக்க கூடாது, கோவப்படக்கூடாது. இவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டாங்க, திருப்பி அதை சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. ஒரு நாளைக்கு இயற்கை என்ன பண்ணுங்க, செம்மத்தியாக ஒன்று கொடுக்கும் பாருங்க, அன்னைக்கு ரெடி ஆகும். இந்த பாக்ஸிங்கில் நாக் அவுட் கொடுப்பாங்க, கொடுத்தோன்னே அப்படியே வலிஞ்சு விழுந்து அப்படியே வந்துருச்சு ஏன்னு பார்ப்பான். அந்த சூழ்நிலைக்கு அடி விழுந்துச்சுன்னா அப்புறம் அலர்ட் ஆகிடுவாங்க, எடுத்து கார்டு எடுத்துக்குவாங்க. ரைட், இனி இதை பண்ணக்கூடாது. பட்டால் தான் புத்தி வரும், பட்டினத்தார் என்ன சொல்லி திருத்த முடியுமா யாரையாவது? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். முக்கால்வாசி ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை நான் சொல்லி தீர்த்து நான் எல்லாரையும் தீர்த்திடுவேன்னு நினைச்சா அஞ்ஞானம்னு அர்த்தம். இது ஒரு எல்லை, அது ஒரு எல்லை, இது ஒரு நிலை, அது ஒரு நிலை. அப்போ ஞானம் அடைவதற்கான ஒரே வழி என்னன்னா, தனது கூரை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். ஞானம் தன்னை பற்றி சிந்திக்காதான், சமுதாயத்தை பற்றி சிந்திக்குமா. நான் மறைகள் கற்றவன் ஞானி அல்ல, நான் மறைய பெற்றவன் தான் ஞானி. ஞானம் என்ன பண்ணும், சும்மா இருக்காது. ஞானம் தனக்கானது எதையும் தேடாதுங்க. ஞானம் பிறருக்கு என்ன செய்யலாம். கடமையில் உயர்ந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான், சமுதாய கடமையில் வாழணும். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ. இப்போ நமக்கெல்லாம் மகிழ்ச்சி என்ன சொல்கிறாரு, நீங்கள் 24 hours 24x7 365 நாள் பூரா சேவை பண்ணு எங்கேயே சொல்லியிருக்கார மகிழ்ச்சி. அதெல்லாம் சொல்லவே மாட்டார். குடும்ப பிரச்சனை, குடும்ப கடமை கெடாத, குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்போட பண்ணுங்க சேவை. உடனே நிறைய பேர் இது என்ன பண்ணுறாங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி ஒத்துக்குவீங்க, நமக்கே பதில் கேட்குறாங்க. இந்த பணக்காரருக்கு மருந்து சொன்னால் நீங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. எப்படி பண்ணுறது? வாழ்த்து,
நானும் 1 வருஷமாக வாழ்த்திக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எப்படி வாழ்த்துறீங்க? ஒரு 12 மணி 1 மணி அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாழ்த்துவேன், அவர் கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணும்போது வாழ்த்துவேன். அப்போ வாழ்த்தா அந்த வாழ்த்து போகாது. அவர் மைண்டு பூரா எங்கேயோ இருக்கும், பணம் வரவு செலவு, பேங்க்கு, லாபம் நஷ்ட கணக்கில் இருக்கும். அவர் உங்கள் வாழ்த்தை ஏற்றுக்கிற போது நீங்கள் வாழ்த்துங்க. அப்போ எப்போ வாழ்த்தணும்? 4:30 மணிக்கு காலையில் எந்திரிச்சு வாழ்த்தாலும் வேறு வழியே கிடையாது. அப்போ தான் அவர் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார். நீங்கள் வாழ்க வளமுடன் என்ன பண்ணுங்க, வாழ்த்து அந்த உயிரில் போய் கலக்கும். நீங்கள் வாழ்த்துற வாழ்த்து கருமையத்தில் போய் ஊடுருவி உள்ளே போகணும். இந்த இளையராஜா மியூசிக் கேட்டிங்கன்னு பாருங்களேன், அந்த ஆன்மாவை ஒரு மாதிரியாக பிசையும். பிசைதா இல்லைங்களா மெலோடி? அந்த மாதிரி போய் ஆன்மாவை பிசையணும். அந்த ஆன்மாவுக்குள்ளே ஊடுருவணும். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், அந்த நிலைக்கு வாழ்த்தணுமே. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். யாரெல்லாம் 4:30 மணிக்கு எந்திரிப்பீங்க? 1 2 4:40க்கு அது ரொம்ப ஓவருங்க. நீங்க என்ன ஒரு நாள் முன்னால் இருப்பீங்க உங்களுக்கு அட்வான்ஸில். நல்லது, சிறப்பு, வாழ்த்துங்கண்ணா. 3:30 மணிக்கு மேலே தூக்கம் வரலைன்னா உங்கள் அறிவு எதையோ வேகமாக தேட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உண்மை. 3:30 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா அறிவு வேகம் பிடிச்சிருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக உள்ளே போகணும், தத்துவத்துக்குள்ளே போனீங்கன்னா சரியாக போயிடும். காலையில் அதிகாலையில் இருந்துச்சுன்னா வாழ்த்திடணும். வாழ்த்தினா என்ன, அங்கே பல பிரச்சனைகள் தீருது, ஈஸியாக தீருது. 1 வாரம் 10 நாளில் பெரிய பிரச்சனையெல்லாம் அப்படியே இணக்க சூழ்நிலைக்கு வந்துடுது. நம்ம இது தெரியாத அஞ்ஞானத்தில் வாழ்த்தினா எப்படி சரியாக போகும்? வாழ்க வளமுன்னு சொன்னால் சரியாக போகுமா? போயிருக்கல. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு இந்த மாதிரி வாழ்த்துச்சுன்னு. மகரிஷி இந்த மாதிரி நிறைய சொல்கிறேன். மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஐயன் பயிற்சிக்கு வந்திருக்காரு. வந்த உடனே அவர் வாழ்த்தும் பயணம் எடுத்திருக்காரு மகரிஷி. எல்லாம் ரைட்டு. தவம் முடிஞ்ச உடனே சங்கல்பம் சொன்னோன்னு குசியாக சொல்லிக்கிட்டாரு. சங்கல்பம் யாருக்கு? நமக்கு. வாழ்க்கை துணையை வாழ்த்தவொடனே டென்ஷன் ஆகிட்டார் தாத்தா. அவ்வளோ எதுக்கு நான் போய் வாழ்த்தணும் அப்படின்ட்டு உள்ள பொறுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, சப்ஜெக்ட் முடிக்கிட்டோம், தவம் முடிக்கிட்டோன்னு முடிஞ்ச வாட்டி மகரிஷிட்டு போய் கேட்டிருக்காரு. சாமி எல்லாம் கரெக்ட், சூப்பர் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது, ஆனால் வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க அதுதான் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகரிஷி பட்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 2 மாதம் வாழ்த்தி பாருங்க, சரி இல்லைன்னா வாங்க அப்புறம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், வாழ்த்தி தான் பாருங்களேன்னு சொன்ன உடனே அப்புறம் அவரும் சரி என்ன இருந்தாலும் ஒரு குரு சொல்கிறாரு அப்படின்னு வாழ்த்திருக்காரு. போய் வாழ்த்த 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 ஒரு 10 நாளில் என்ன ஆச்சுங்க, இந்த ஐயன் சாப்பிடணும்னு நினைச்சா தட்டு முன்னே சாப்பாடு ஒன்று நிற்கிது. இந்த மாயா பஜார் படத்தில் வரும் போல் இருக்கு, அந்த மாதிரி வருது. ஐயனுக்கு இருப்பு கொள்ளல, ஆஹா அடி சக்க, நாம இத்தனை வருஷம் ஏமாந்து. அப்பயும் அவர் நினைக்கிறாரு இப்ப நல்லா இருக்குன்னு நினைக்கல. 70 வருஷம் கல்யாணம் ஆகி 70 வருஷம் ஏமாந்து போயிட்டேன், இது சரியான. அப்பயும் மனம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அட இப்ப பெட்டர் லேட் தென் நெவர். இத்தனை நாள் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்குன்னு நினைக்கல, இத்தனை நாள் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நல்லா ஆயிடுச்சு. குளிக்கணும்னு நினைச்சா தண்ணி விளையா வைக்குது ஆத்தா, அவங்க வேட்டி துண்டெல்லாம் எடுத்து வந்து போடுது, எனக்கு எல்லாம் பண்ணுங்க. அவர் ஒரு இணக்கமா இருக்கு, ரொம்ப இணக்கமா இருக்கு, பயங்கரமா லவ் ஆயிடுச்சு பாட்டிக்கும் தாத்தாவுக்கும். லவ்னா அன்பு பரிமாற்றம், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் மகரிஷிக்கு வந்து சாமி சூப்பராக வாழ்த்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி வாழ்த்துனீங்க, எப்பப்போ வாழ்த்துனீங்கன்னு கேட்டிருக்காரு. நான் தினம் 2 வேளை தவம் பண்ணி தவத்தில் 3 வாட்டி என் பொண்டாட்டி வாழ்த்துனேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, எப்பப்போ வாழ்த்துனீங்க? வாழ்க்கை துணையை வாழ்த்தும் போது 1 வாட்டி வாழ்த்திட்டேன். தினசரி நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறவங்களுக்கு வாழ்த்திட்டேன். எதிரியை வாழ்த்து சொன்னீங்களா, அப்போ என் பொண்டாட்டி தான் வாழ்த்தினேன். உண்மையா இல்லையா? சிரிக்க கூடாது, சொல்லியிருக்காரு. அப்போ புரிஞ்சுட்டு வாழ்த்தணும்ல. ஒன்றும் இல்லைங்க, மனவளக்கலையில் ஒரு பாட்டை எடுத்து படிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு வாட்டி படிக்க 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 புதுசு ஐடியா வந்துக்கிட்டே இருக்குது. வந்துதா இல்லைங்களாம்மா? ஒரு பாட்டுக்கு ஒரே பொருளில் நீங்கள் பேசவே முடியாது, பார்க்க. இப்போ இந்த பாட்டே நான் நேற்று படிக்கும்போது வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி இந்த லைன் எடுக்கும்போது இன்றைக்கி வேறு மாதிரி சப்ஜெக்ட் வேறு, நான் யோசித்தது வேறு, இன்றைக்கி சப்ஜெக்ட் போகிற ரூட்டு வேறு. இது அப்படியே பைபாஸில் போகுது. நான் சரி உள்ளே ஊந்து வரலாம், பால்கோவா வாங்கிட்டு வரலாம் சித்தோடலன்னு நினச்சேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை, போகும்போதாவது குடிச்சிட்டு போகலாம் பால், நல்லா இருக்கும்ல சித்தோடு பால். பார்த்தீங்களா அஞ்ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்னு? அஞ்ஞானம் இப்போ ஒரு பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட் இப்போ வந்துருச்சு. பால்கோவா சொன்ன உடனே இந்த 5 அறிவுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கங்கணம் கட்டுவாங்க? கங்கணம் எதுக்கு இங்கே கட்டுவாங்க? எடுத்த காரியம் நல்லா நடக்கணுங்கிறதுக்கு, கோயில் விசேஷத்துக்கு இல்லை. கோயில் விசேஷம் தடையில்லாத நடக்கணுங்கிறது கங்கணம். அந்த மாதிரி கங்கணம் கட்டிக்கிறாங்க. ஒரு குரூப் இருக்காங்க, அந்த குரூப் ஃபுட்டி குரூப். அதில் எந்தெந்த ஊர், மெட்ராஸ்லாம் ஒரு ஆள் பொழப்பத்து போய் அதில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. சேலத்துலேருந்து பைக் எடுத்துக்கிறாங்க. ஒரு பைக்கு 2 பேர்,
சேலத்தில் ஆரம்பித்தா காக்காப்பாளையத்தில் ஒரு டீ கடையில் டீ நல்லா இருக்குமா, டீ குடிச்சிக்க வேண்டியது. மகுடஞ்சாவடியில் பெரிய அண்ணன் ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குதான், அங்கே பரோட்டா குழம்பு நல்லா இருக்கும், அசைவ குழம்பு, அங்கே சாப்பிட வேண்டியது காலைல டிஃபனு. மத்தியானம் இங்கே அத்தாணியில் ஒரு ஆட்டா ஏதோ சமையல் செஞ்சு போடுறான், அங்கே நல்லா இருக்குதான். அங்கே இருக்குதுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே சாப்பிட்றது. அப்புறம் சத்தியமங்கலத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. அப்படியே ஆசனூரில் ராகி பக்கோடா நல்லா இருக்குதான், ராகி தட்டை வடை, அது சாப்பிட்றது. இப்படியே 3 நாள் ஊர் சுற்றி மைசூர் பெங்களூர் போயிட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. எதுக்குடா போனீங்கன்னா திங்க தான் போனோம். இந்த மொபைல் ஃபோனில் 1000 ஃபோன் நம்பர் சேவ் பண்ணலாம்ல. நம்மால் ஒருத்தர் இருக்கிறார், எடுத்து ஒரு பார்த்தா சின்னவரம் ஜெயராமன் ஹோட்டல், தஞ்சாவூர் மாயவரம் காளியாகுடி ஹோட்டல், என்னங்க இதெல்லாம் கேட்டேன். அந்த கடை ஃபோன் நம்பர் நான் எதுக்குன்னு கேட்டேன். அந்த பக்கம் போனால் கடை இருக்குதான்னு ஃபோன் பண்ணி கேட்டு கடை இருந்தால் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு. அவங்க வாழ்க்கையே அதுக்காக வச்சு அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க, டெடிக்கேட்டடாக. நாமெல்லாம் தவம் பண்ணுறது சரியில்லை. நம்ம தவம் பண்ண உட்காந்தா எண்ணம் எங்கேயே போகுது, அவங்க எண்ணம் போகிற அங்கேயே இருக்கு பாருங்க. தவத்தில் நம்மளோட சிறந்தவர்கள் அவர்கள். அப்படியே டெடிக்கேட்டடாக போகிறாங்க, பாயிண்ட் வச்சு போகிறாங்க. பள்ளப்பட்டியில் ஏதோ சதக் ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு கடை இருக்குதான், அங்கே மைசூர் நல்லா தான் இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. இவங்க மதுரை போனால் பள்ளப்பட்டிக்கு அப்படியே கட்டில் உள்ள விட்டு 2 கிலோமீட்டர் தான், போய் வாங்கிட்டு தான் போகிறது. நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். அப்போ நமக்கு நாக்கு இருக்கிறதுல எச்சு ஊறுது இல்லை? ஏன்னா நாங்களும் அப்படியே ஞானம், எங்கள் வீட்டில் 4 பேர் அப்படியே ஞானிகளா, அப்படியே வந்தவொடனே புத்த மடாலய மாதிரி எங்கள் வீட்டு இருக்கோம், எல்லா வீடு மாதிரி தான் இருக்கும். நம்ம வருமா இந்த சாப்பிட்டு பார்க்கலாமே, அதை விட்டுறணும். அதில் மனசு போய் அழுந்தக்கூடாதுங்க, அதுதான் அஞ்ஞான, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ புல இன்பத்தை வெறுத்தோன்னு எங்கேயா சொல்லியிருக்காரு மகரிஷி, 5 அளவு முறை சொல்லியிருக்காருல்ல, அது மெய்ஞானத்துக்கு கூட்டு போகிற வழி அதுதான். உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், தாம்பத்தியம், எண்ணம், இந்த 5 அளவு முறையோடு இருங்க போதும். நீ அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுவுமே திங்காத இருந்துட்டு உள்ள என்ன சொல்ல மனசு, கொஞ்சம் தின்னா பரவாயில்ல கெஞ்சோம், ஆனால் வெளியே வீராப்பு பந்தா. நாங்களாம் தொட மாட்டோம்ல, நாங்களாம் வீரமாக இருப்போம்ல. ஒருத்தர் நல்ல தாடி, காவி ஜிப்பா, காவி வேட்டி, திருப்பூரில் ஒரு மன்றத்துக்கு வந்திருந்தார். நான் ஒரு வகுப்புக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே இவர் ரிஷிகேஷ், ஹரித்வாரெல்லாம் பேசினாரா, ஒரு இவ்வளோ வச்சிருக்காரா. சரி, ஒரு தபத்தில் மிக உயர்ந்த அற்புதமான ஞானி போலன்ட்டு வாழ்க வளமுடன் சொன்னார், தமிழ் பேசினார். ஐயா வாழ்க வளமுடன், உங்கள் பேர் என்ன? அப்படியே பேர் சொன்னார். அப்புறம் இப்போ எங்கே இருக்கீங்க, ஹிந்தியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, நான் ரிஷிகேஷில் ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்னாரு. அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் கம்மன் இருக்கேன் வாயை வச்சுக்கிட்டு. உங்களுக்கு எந்த ஊருக்கு? நமக்கு சொந்த ஊருன்னு கேட்டேன். அப்போ பிடிச்சார் அவர், பயோடேட்டா போகிறேன்னு சொன்னார். எனக்கு சொந்த ஊர் தேனி, 6 ஏக்கரா தோட்டம் இருக்குது, 2 மித்த வீடு இருக்குது, பொண்டாட்டி அங்கே இருக்குது, பசங்க 2 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிஷிகேஷில் இருக்கிறாரு. இது என்ன ஞானமா? நீங்கள் காவி கட்டி தாடி வச்சு என்ன பிரயோஜனம்? ஆள் அங்கே இருக்கிறாரு, உயிர் பூரா எங்கே இருக்கு? தேனியில் தோட்டத்தில் இருக்குது. எதுக்கு? அதுக்குன்னா மகரிஷி எதுக்கு இந்த வேலை, எதுக்கு பொய் வேடம்? ஒரு பாட்டில் சொல்கிறார் மகரிஷி, இந்த பொய் சாமியாருங்க வேலை என்ன வேலைன்னா, இந்த கற்பழிப்பு பஞ்சமா பாதகம் பண்ணுவோம் பூரா பொய் சாமியார் போகிறோன்னு எழுதியிருக்காரு. ஒரு பாட்டில் பயங்கரமாக திட்டுறாரு, 2 பாட்டு எழுதியிருக்காரு இந்த போலி சாமியார்களை பற்றி. எதுக்குங்க அந்த வேலை? அதை விட இன்னொரு சூப்பர் பதில் சொன்னார் அவர். ஐயா நீங்கள் ஏன் ரிஷிகேஷ் போனீங்கன்னு. பொண்டாட்டி தொலை தாங்க முடியலைங்க வீட்டில். ஏங்க, ஒரு உயிர் இது, அது ஒரு உயிர் தான், அது உயிரென்னு உணர்ந்துக்கிட்டால் பிரச்சனை. எல்லா உயிருக்கு பிரச்சனை இருக்குமில்ல. இப்போ எனக்கு என்னுடைய உயிர், எங்கள் வீட்டில் வீட்டுக்காரமா உயிர் தான். எனக்கு உடம்புக்கு இந்த உயிருக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி அவங்களுக்கு வருமா வராதா? அது எப்படி அவங்களுக்கு மட்டும் வராது? என்ன மிஷின்? அது மிஷின் கூட தேஞ்சு போயிடுமே. இது புரிஞ்சுக்கிட்டாங்க ஞானங்க ஐயா வாழ்க்கையில். இது தெரியாத நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறேன், மூட்டை தூக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நீ இதை பண்ணுற, அதுக்கு வயசாகுது இல்லை? அதுக்கு நான் வயசு குறைஞ்சிக்கிட்டா வருது. ஒரு தேதி கேலண்டர் கழிச்சு அது வயசு குறையுது, எனக்கு மட்டும் வயசு ஆகுது. ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்குல்ல கூட. அப்போ ஞானம் எங்கே அப்ளை பண்ணுறது? ஒரு மடம் கட்டி அங்கே உட்காந்து தியானம் பண்ணி அப்ளை பண்ணுறது. டே டு டே லைஃப், தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் விட்டு கொடுத்து தியாகத்தோட அனுசரித்து, அவர்களும் என்னை போன்ற ஒரு உயிர்தான், அதுவும் உயிர்தான், இந்த உயிருக்கு ஆசை இருக்குன்னா அந்த உயிருக்கு ஆசை இருக்கும். இந்த உயிருக்கு ஒரு துன்பம் வருது உணருதுன்னா அந்த உயிரும் துன்பத்தை உணரும். எனக்கு என்ன இருக்கோ அது பூரா அங்கே இருக்கு. அந்த இறை, இந்த இறை, ரெண்டுமே இறை தான், ரெண்டுமே இறைநிலை தான், தெய்வம் தான். இதுக்கு இருக்க அத்தனையும் அதுக்கு இருக்கும். அதுக்கும் தனிப்பட்ட ஆசைகள் இருக்குங்க. இருக்குமா இருக்காதா?
இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தனிப்பட்ட ஆசை இருக்காதா, அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கணும் திடீர்னு ஒரு நாள் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, கம்முன்னு போயிட்டு சந்தோஷமானு விட்டுறணும். அதில் 2 நன்மை இருக்குது. ஏன்னா சிரிக்கிறீங்க? அவங்களுக்கு தான் முதல் நன்மை. நம்ம வளவளன்னு பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த பேச்சை கேட்குறவங்கள ஹெட்ஃபோனை மாட்டிட்டு பாட்டு கட்டிட்டு பஸ்ஸில் போயிடுவாங்க. அவங்க பெனிஃபிட் எவ்வளோ பெனிஃபிட் அவங்களுக்கு. அவங்களும் அதுக்காக கூட போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும். தனியாக கேட்டால் தானே சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டுக்காரமாக பார்த்து, ஐயா எப்படிங்க தனியாக கேட்டால் தான் ரயில் ஓடும் இல்லை, தண்டவாளத்தில் ஓடும் இல்லை. இப்போ ஒட்டுக்கா இருக்கும்போது கண்டா வல்லவர் நல்லவர் ஆஹா ஓகோன்னு சொல்லணும். அப்போ பிற உயிரை மதிக்கணுங்க. இன்னுயிரை தன்னுயிர் போல் மதிப்பது தான் ஞானத்தின் உச்சநிலை. அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த உணர்வு வந்துட்டா இந்த ஆன்மாவுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும், எந்த செயலையும் திருப்தி கிடைக்கும், ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். சொல்ல முடியாது வெளியே. அதை தொண்டு தான் அதுக்கு வழி. கொண்டு வந்ததை தொண்டு செஞ்சு தான் தீர்த்தாகணும். மகேஷ் ஒரே பேர் சொல்லிட்டாரு. எந்த மகானும் எந்த வேதமும் எந்த சாத்திரமும் இதை சொல்லலை. வேதம் சொல்லுது பரோபகாரம் இதம் சரீரம். பரோபகாரம் பிறருக்கு உதவி செய்வதற்காக இந்த உடல் வந்திருக்குன்னு தான் சொல்லுது. ஆனால் மகரிஷி ஏன் செய்யணும்னு சொல்கிறாரு. ஏன் செய்யணும்? நீ ஒவ்வொரு வினாடி மணிக்கும் இன்பம் அனுபவிக்கும் இன்பம் பூரா சமுதாயத்தினுடைய கொடை, உழைப்பு, அறிவு தான். இப்போ ஓடலைன்னா இந்த வெயிலில் உட்கார முடியாதுங்க. வேக்காடு அது மேக்கப் பார்த்த வாசல் எப்படி தெரியும் அனல் வரும் உள்ள. அப்போ இந்த ஃபேனை கண்டுபிடிச்சவன அறிவு தானே இப்போ நமக்கு காற்றை கொடுத்துட்ருக்கு. இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி தான் இப்போ வெளிச்சத்தையும் காற்றையும் கொடுத்துட்ருக்கு. இந்த கரண்ட்டு நமக்காக தடை இல்லாமல் இந்த மின்சாரத்தை வெயில் காலத்தில் உற்பத்தி பண்ண 3 ஷிஃப்ட் போட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் குடும்பத்தை விட்டு வந்து வேலை செய்கிறான்ல, அவன் மேலே நன்றியாக இருக்கணுமா இல்லையா? கரண்ட்டு 10 நிமிஷம் போச்சுன்னா இந்த படுபாவி கரண்ட்டுக்காரன் ஏன் தான் இப்படி உயிரை எடுக்கிறானோ, அவங்க அங்கே வெயிலில் நின்று டிரான்ஸ்ஃபாரத்தில் ஏறி மாற்றிட்டு இருப்பாங்க. போல்ட்டெல்லாம் தொட முடியாது வெயிலில், காஞ்சி போய் கிடக்கும். கம்பியை பிடிக்க முடியாதுங்க, அலுமினிய கம்பியை இந்த வெயிலில். கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? இவ்வளோ தாங்க ஞானம். ஞானம்னா நம்ம அதுக்கு ஒரு என்ன பண்ணிட்டோம், தனியாக ஒரு உருவம். இப்போ கடவுளுக்கெல்லாம் உருவம் கொடுத்தது போல் ஞானிக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டோம். அவர் எதுவும் பண்ண மாட்டார், பேசாமல் இருப்பார், சும்மா இருப்பார். அவர்கிட்ட போனால் நம்ம பாவத்தையெல்லாம் தீர்த்துருவார். யார் தீர்ப்பாங்க? அவருக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். இந்த சரவணனோட பாவத்தையெல்லாம் ஒரு ஞானி தீக்குன்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? அவரை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி தான் வந்திருக்கிறாரு. திருப்பி நம்மளதையும் இழுத்து போட்டுக்கணும். அவர் அந்த வழியை சொல்லுவார். நான் இப்படி வந்தேன்டா, கொஞ்சம் நீ பார்த்து செஞ்சுக்கோ அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? அதுதான் அஞ்ஞானத்தை விரட்டுவதற்கான மெய்ஞான வழி. இது எல்லா குருமார்களும் அதை சொல்லியிருக்காங்க. ஒரு குரு சொல்கிறார் அஞ்ஞானம்னா என்னன்னா, பாலில் ஒரு 2 சொட்டு தயிரை சேர்த்துட்டிங்கன்னா தயிராக மாறிடும். அப்புறம் அந்த தயிரில் போய் பால் எங்கன்னு தேடினா கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. அது மாறிப்போச்சு, அவ்வளோதான். அப்போ குரு எப்படி ஒரு பாலை தயிராக்குவதற்கு ஒரு பொறை தயிராக வருகிறாரோ, அதுபோல் உங்கள் உயிரை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்சம் உயிர் கலப்பு பெற்றுடுவார். அவரை வேண்டணும், அவர் பயிற்சிகளை செய்யணும், அவர் தத்துவத்தை கேட்கணும். அது திரும்ப 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 நம்ம மனசில் ஓட விட விட என்னங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த பாகக்காய் தேனில் ஊற தன்னுடைய கசப்பை மாற்றிக்குதோ, அதுபோல் உங்களுக்குள்ளே இருக்க கர்மா தொலையும். நமக்கு வர்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு பயங்கர அர்ஜென்ட்டு, வந்த உடனே கர்மா தீர்ந்துடணும் 2 நாளில். அந்த மாதிரி இருந்தால் நீ இங்கே வர்ற 2 நாளில் கர்மா தீர்ற பஸ்ன்றது நமக்கு எதுக்கு அறிவித்தீர் கோயில் முடியலன்னு தான் நீங்கள் வர்றோம். இது எமர்ஜென்சியில் மூக்கில் எல்லாம் டியூப் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வர்றோம். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, பரிகாரம் பண்ணி பார்த்தாச்சு, எல்லா கோயில் பார்த்தாச்சு. எந்த சாமிக்கு கண் இல்லை, எந்த கடவுளுக்கு கண் இல்லை. ஒன்றும் கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்குதே. ஏன்னா அவ்வளோ இருக்குதுங்க, அவ்வளோ இருக்குது மூட்டை. இங்கே வந்தால் தானே தெரியுது அது. அப்போ இறையாற்றலான அற்புதமான அந்த வெட்ட வெளியாற்றல் தன்னுடைய பேரறிவு என்ற ஒரு தன்மையை பஞ்சபூதங்கள் மூலமாக மாற்றி, தரம் மாற்றி, உருமாற்றி, பல காலம் நீண்ட காலம் எடுத்து மனித வடிவில் இறுதியாக வந்து தன்னைத்தான் உணர்வதற்காக வந்திருக்கு. அப்போ நம்ம வாழ்வின் எல்லை எங்கே ஆரம்பிங்க? ஜனனம் மரணம் 2 வாழ்வின் எல்லை தானே. பிடிச்சிடலாம், டைம் ஆச்சு. ஜனனம் மரணம்னு 2 எல்லை இருக்குது நமக்கு. பிறந்துட்டோம், பிறந்த உடனே என்ன ஆரம்பித்தோம்? அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம். எதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம்? இந்த உலகத்தை, பஞ்சபூதங்களின் தன்மாற்றங்களை அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம். நீங்கள் அதிலே இருந்து கடைசியில் வந்து லட்டு சாப்பிட முடியாது, இப்போ செத்து போயிட்டீங்கன்னா சிக்கலாயிடும். ஐயோ என்னால் இந்த லட்டை சாப்பிட முடியலையே, அதை சாப்பிட முடியாத போச்சு, சுகர் வந்துருச்சு, செத்திங்கன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு. என்ன அங்கே இந்த ஆன்மா கடை தேராது. அப்போ குரு சொல்லக்கூடிய அந்த ஞான வழிகளை பின்பற்றி உடலையும் மனசையும் உயிரையும் தரப்படுத்தி நல்லா வச்சுக்கிட்டு
இருக்கும் காலும் வரை காய்கறி பயிற்சி சொல்லுவாங்க பாருங்க, விரும்பும் வரை வாழ்தல்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் விரும்பும் வரை வாழ்தல், நோயின்றி வாழ்தல், இளமையோடு இருத்தல், மரணத்தை தள்ளி போடுறது இல்லையா, விரும்பும் வரை வாழ்றதான். போதும் நான் இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா போயிடணும் உயிர். நிறையா பேராசிரியர் பெருமக்கள் அந்த மாதிரி செத்து போயிருக்காங்க. பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வந்து சேரில் உட்கார்ந்தவர் அப்படியே உயிர் போயிருக்கு பேராசிரியர். என்ன மாதிரி சாவுங்க அதெல்லாம்? இழுத்துக்கிட்டு கடந்து மூக்கில் எல்லாம் நவத்வாரத்தில் டியூப்பை சொருவி அவனுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பில்லை போட்டு பையன் சாபம் விட்டுக்கிட்டு இந்த கிழமனை காப்பாற்றுறதுக்கு உழைச்சதை போனால் கட்டணுமா இருக்கேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இல்லை இல்லை. அப்போ அந்த உடல் உயிர் மனசை நல்லா வச்சுக்கிட்டு அளவு முறையோடு எல்லா இன்பங்களையும் அனுபவின்னு சொல்கிறார். உலக இன்பங்களை அளவு முறையோடு துய்த்து மனநிறைவை பெற்று செத்து போயிடணுங்க தர்மகரிசி. நீங்கள் தாடி வச்சு ஜடமுடி வச்சு காவி கட்டி பண்ண போகிற சாதனை ஒன்றுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்து கூட அற்புதமான ஞானியாக வாழலாம். இல்லறம் தான் சீக்கிரமாக ஞானத்தை கொண்டு வர வைக்கும். ஏன் தெரியுங்களா? 2 பக்கம் அடி விழுவுங்க. இங்கே தான் 2 சைடு அடி விழுகும். திரும்பின பக்கமெல்லாம் அடி விழுவோம். சாமியாருக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சோறு கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கம்மன் அடைக்குவாங்க. இங்கே வேறு வழி நமக்கு இல்லைன்னாலும் ரெடி பண்ணி கொடுத்தாகணும் இல்லையா? அப்போ இங்கே பொறுப்புகள் அதிகம். பொறுப்புகள் அதிகம். அதிகமான கடமையை நீங்கள் செய்ய உங்கள் கர்மா என்ன அங்கே கரைஞ்சிக்கிட்டே வரணும். அந்த உணர்வுள்ள கடமையை செய்யணும். அப்போ கர்மயோக நெறி சிறந்த நெறியாக மகரிஷி சொல்லியிருக்காரு. பகவத்கீதையும் சொல்லியிருக்கு. எல்லா மகனும் சொல்கிறாங்க, கடமையை செய், காலத்தே செய், கருத்துடன் செய், கவலைப்படாது செய். ஐயோ இன்னைக்கு போய் பண்ணுமா இருக்க பண்ணக்கூடாது, விரும்பி செய்யணும். அதுதான் ஆத்ம சுகத்தை கொடுக்கும். அந்த ஆன்மா விரும்பணுங்க. அந்த ஆன்மா விரும்பி அந்த செயலை செய்யும்போது அந்த செயலுக்கு 100% பலன் செய்பவருக்கும் பெற்றுக்கொள்பவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த சமுதாயத்தின் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த சமுதாயத்தை நம்ம அஞ்ஞானத்தில் தான் இருந்து இங்கே வர்றதுக்கு முன் நமக்கு நம்ம என்ன அப்படியே ஞானமாக இருந்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே சூழ்நிலை தான் நாம் இருந்தோம். இங்கே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அறிவில் தெளிவு பெற்று அப்படியே விஞ்ஞானபூர்வமாக புரிஞ்சு இப்போ பூரண நிலைக்கு போயிடலாங்கிற தெம்பு தைரியம் வந்துருச்சா இல்லைங்களா? வந்துருச்சு. என்றைக்கா ஒரு நாளைக்கு கடல் ஏறணும்னு தம்பு இருக்கல்ல. இப்போ ஏன் இந்த ஆன்மா எண்ணிக்கிறதுனால ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இறைவன் ஒரு பெற்றுங்கிற வில் பவர் வந்துருச்சு இல்லையா? அந்த நாளைக்கு ஒவ்வொருத்தையும் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தொண்டு பண்ணணும். அவ்வளோதான். முடியும் போது நீங்கள் ஒவ்வொரு எந்த சின்ன இந்த மைக்கட்டை வச்சா கூட எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் இதை எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு, இந்த மன்றத்துக்கு சேவை அந்த உணர்வோடு தொண்டு செய்யுங்க. எல்லாத்தோட முக்கியமாக நல்ல ஆசிரியர்களாக நீங்கள் மாறுங்க. ஆசிரியரான மனவளக்கலையில் தத்துவத்தை சீக்கிரமாக நல்லா புரிஞ்சிக்கலாம், கர்மாவை சீக்கிரமாக கழிச்சிக்கலாம். என்னுடைய அனுபவம். ஆசிரியர் ஆனால் நீங்கள் படித்தே ஆகணும். படிக்காத ஆசிரியராக இருந்தீங்கன்னா யாரும் வகுப்பு கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் மன்றத்துக்கு மேலே ரிப்போர்ட் தான் சொல்லணும். என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க. எனக்கெல்லாம் வாய்ப்பு யாரெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கல, பேராசிரியராக கொடுத்தாங்க எனக்கு வாய்ப்பு. விசன் படிச்சுட்டு இருந்தேன், நல்லா பேசுவேன் கிளாஸில். பேராசிரியர் வகுப்பு எடுக்கிறவங்க என்கிட்ட 10 பேர் பேச்சு வாங்கிடுவாங்க. கிராஸ் பண்ணுவேன், பயங்கரமாக கிராஸ் டாக் பண்ணிகிட்டே இருப்பேன், ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் சொன்னாங்க, நான் 4:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறி வருவான் கோயம்புத்தூர்ல இந்த பேராசிரியர். 4:30 மணிக்கு வந்தேன். அந்த டிரைவர் இறைவன் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்துச்சு. இறை தத்துவம் நடத்தும்போது சொல்கிறாங்க, டிரைவர் இறைவன் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்துச்சின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த கண்டக்டர் இறைவன் பேசலையான்னு. ஏன்னு கேட்டேன், நீங்கள் 200 ரூபா கொடுத்துருப்பீங்க நோட்டை, அந்த கண்டக்டர் இறைவன் பேசலையான்னு கேட்டேன். யோ இந்த ஆள் வம்பு பிடிச்ச ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பேராசிரியர் எனக்கு என்ன ஆச்சுங்க, நல்ல பாண்டேஜ். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு அறிவு திருக்கோயில் திறப்பு விழா நடந்து 48 நாள் தொடர் சொற்பொழிவு போட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பேராசிரியர் டேட் கொடுத்துட்டாங்க. நான் விசன் படிச்சுட்டு இருக்கேன். அவங்க டேட் கொடுத்து வர முடியல. அவங்க அம்மா நைஸாக என்னை கோத்து விட்டுருச்சு. இந்த நம்பரை கூப்பிடுங்க, இந்த ஆள் சரவணன் கூப்பிடுங்க, அந்த ஆள் நல்லா பேசுவார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அறிவு திருக்கோயிலேருந்து ஃபோன் பண்ணால் புது நம்பர், வாழ்க வளமுடன் 15 வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் கூப்பிட்றோம். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. திருப்பூரில் செப்டம்பர் 14ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு உங்களுக்கு சிறப்பு சொற்பொழிவு, 1 மணி நேரம் பேசுகிறீங்கன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன்ட்டு. அந்த அம்மா சொல்லி கொடுத்துருக்கு, அந்த ஆள் வேணான்னு சொல்லிடுவான்ட்டு கொடுத்தாங்க. அதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பாக. அது முதல் தலைப்பு ஜெயிப்பது நிஜம். முதல் தலைப்பு ஜெயிப்பது நிஜம். அப்படியே அங்கே அந்த ஆசிரியராக அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தப்போ தான் தத்துவத்தை என்ன பண்ணணுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இயல்பு வாழ்க்கையோடு ஒட்டி சொன்னால் தத்துவம் நல்லா புரியும். எந்த தத்துவமாக இருந்தாலும் அது மனவளக்கல்வி எஸ்பெஷலி போகாமல் தினசரி வாழ்க்கையை அனுசரித்து தான் கொடுத்துருக்காங்கன்னா அதான் புரிய ஆரம்பிச்சது. அப்போ அந்த மாதிரி
நீங்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறவங்களும் புதிய ஆசிரியர்கள் ஆகணும்னு இருக்கிறவங்களும் எல்லா கடமை எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கும் கடமை இல்லாத குடும்ப கடமை இல்லாத ஆள் யாருமே கிடையாது உலகத்தில். இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. மூக்கு இருக்கிறவங்க சளி பிடிக்கத்தான் செய்யும். கபாலபதி பண்ணி சரி பண்ணிக்கிறமில்ல, அது போல் வேலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தொண்டு செய்யணும், அவ்வளோதான். தொண்டுக்கு நல்லா தயாராகுங்க. ஆசிரியராக எல்லோரும் மாறுங்க. தினசரி பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. மிக சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும். அதுக்கு இறையர்களும் குருவும் துணை புரியும். அதுக்கான அற்புதமான சத்தம் பாருங்கள். அப்படி இப்படின்னு கூட்டம் வந்துருச்சுல்ல. இத்தனை ஆன்மாக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த ஆன்மாக்கள்லாம் தூய்மை பெறணும் என்ற ஆவலில் இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கான சப்போர்ட் அற்புதமாக இந்த மன்றம் செஞ்சு கொடுக்குது. அப்போ அதுக்கு நன்றியாக இருக்கலாம். நன்றி உணர்வோடு சர்வீஸ் பண்ணலாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் சர்வீஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுங்கள். கர்மயோகம் கொண்டு வந்ததை தொண்டு செய்து தீர்த்து கொள்ள அற்புதமான வழி. சிறந்த கர்மயோகம் வாழ்வது தான் உயர்ந்த வாழ்க்கை நெறி. அதுவே ஞானத்தின் உச்ச நிலை. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம்னு சொல்லிட்டார் மகரிஷி கடைசியில். அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அன்போடு அறநெறியோடு தொண்டு செய்வது உங்களுக்கு ஞான பாதையில் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்லும். நல்ல ஞானியாக திகழலாம் என்று கூறி கடந்த 1.5 மணி நேரமாக இந்த சிறப்பு சிந்தனையை செவிமடுத்த உங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து கொடுத்த பவானி அறிவு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். லேட் ஆகிடுச்சுங்களா? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கரெக்ட் இல்லை, லேட்டு கரெக்ட் டைம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. சிந்தனையே உடல்நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழி. சான்றோர் பெருமக்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நமது பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் வாழ்வியல் தத்துவங்களை ஜோக்காவே சொல்லிட்டார். 1 மணி நேரம். எப்பவுமே ஒரு பேச்சாளர்களுடைய சிறப்பு அந்த ஜோக்கர் தான் ஆகும். தொடர்ந்து பிலாசபியாக தத்துவமாக பேசுகிறத விட ஜோக்காக பேசுகிறது ஒரு ஆர்ட். எல்லாராலையும் முடியாது. அதான் அவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. எனவே அந்த கலை மிக சிறப்பான கலை. அதுக்கு தத்துவமும் ஒன்றும் குறையில்லை. நீட்டாக எல்லாமே புரிகிற மாதிரி மிக விவரமாக விளக்கமாக சொன்னார்கள். கடைசியாக நம்ம முடிக்கிற போது ரொம்ப நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிமுறைகளே ஒரே 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டார். எனவே பேராசிரியரை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருவாள் வெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க